உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 105வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை எனது மனம் மொழி மெய்களால் பற்றி படுகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற ஆன்ம ஈடேற்ற தத்துவத்தை இந்த உலகுக்கு அருளி செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய பரிவார்ந்த வணக்கங்கள் உரித்தாகட்டும். அவரால் உபதேசிக்கப்பட்ட சித்தாந்த தத்துவத்தை நம்பரையும் கொண்டு சேர்த்த அக புற சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த சித்தாந்த நூல்களிலே ஆர்வத்தையும் விருப்பத்தையும் அறிவையும் தந்து ஆட்கொண்ட ஆசிரியர் பிரான்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவு சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி பலரும் பயன்பெறும் வண்ணம் சோர்வின்றி அதை வளர்த்தெடுத்து செல்கிற இளையோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சங்கமத்தில் இணைந்து தத்துவ ஞானம் பெற முயன்று நிற்கிற உங்களை எல்லோரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். சைவ சித்தாந்தம் கற்க வேணும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு நாம் முதன்முறையாக உண்மை விளக்கம் என்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற பெருமானாரால் இயற்றி தரப்பட்ட நூலினை பெற்றோம். அந்த நூலுக்கு நம்முடைய மறைந்த ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை செய்து நம்மை ஆட்கொண்டருளினார். அதற்கு பிறகு நாங்கள் சித்தாந்த அட்டகம் செய்த உமாபதி சிவாச்சாரியார் அவர்களால் அருளி செய்யப்பட்ட திருவருட்பயன் என்னும் நூலை கற்க திருவருள் கூடியது. அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டியவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் நேரடியாக சிவஞான சித்தியார் எனும் நூலுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். சித்தாந்த நூல்களிலே பெருமதிமிக்க ஒரு நூலாக கருதப்படுவது இந்த சிவஞான சித்தியார் எனும் நூல். அருணந்தி சிவாச்சாரியாரால் ஆக்கப்பட்டது. அந்த நூலினை கற்கிற வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்தருளி இருக்கிறான். அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் மறைந்த குடும்பைச் சேர்ந்த திருவிடங்கம் என்று சொல்லப்படுகிற நீதியரசர் அவர்கள். அந்த வகையிலே இந்த நூலுக்குள்ளே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் துணையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முதலிலே பாயிரவியல் என்ற பகுதியை நூலாசிரியர் உருவாக்கி இருக்கிறார். அது நமது மரபு பற்றி அமைக்கப்பட்ட ஒரு பகுதி. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் விநாயக பெருமான் தத்துவ ரூபனாகிய விநாயக பெருமானை தொழுது தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய சைவர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே முதலிலே விநாயக வணக்கம் செய்து ஒரு கோட்டன் இருசரியன் மும்மதத்தன் ஆழ்வாயன் என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த விநாயக வணக்கம் செய்து அதற்கு பிறகு சைவ சித்தாந்தத்துக்கே உரியது என்று சொல்லப்படுவதாகிய அந்த பரசிவ நிலையை வணங்குவது. இறைவனுக்கு சொரூப நிலை, தடத்த நிலை என்று 2 நிலைகளை சொல்லி, தடத்த நிலையிலே
அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 நிலைகளை சொல்லி நம்பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதிலே அந்த அருவ நிலை என்ற சொரூப நிலை என்பது சைவ சித்தாந்திகளால் மட்டும் சொல்லப்படுகிற, உணரப்படுகிற ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொரூப நிலை இறைவனை முதலிலே பரசிவ வணக்கம் செய்கின்றார். அதற்கு பிறகு நூலின் வழி, நூலின் பயன், நூலை கற்க தகுதியுடையவர்கள் போன்ற விவரங்களை எல்லாம் அடுக்கி நிறைவாக 2 பாடல்களிலே அவையடக்கம் சொல்லி பாயிரவியலை முடிக்கிறார். அதற்கு பிறகு அளவையியல் சொல்லப்படுகிறது. அந்த அளவையிலே பதிபசு பாசம் ஆகிய அந்த முப்பொருள் பற்றிய விவரங்களை நாம் அறிய வேண்டுமானால் சூக்குருவமான அந்த பொருளை அறிவதற்கு நமக்கு கருவிகள் தேவை. அந்த கருவிகளை கற்க வேண்டும் என்பதற்காக அளவையியலை சொல்கிறார். அதிலே காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்களை, அது 10ஆக விரிந்தாலும் 3 பிரமாணங்களாக கொண்டு சித்தாந்திகள் அந்த பிரமாணங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது பற்றிய விவரங்களையும் நாம் ஓரளவு படித்திருக்கிறோம். அதற்கு பிறகுதான் நூல் தொடங்குகிறது. அந்த நூலினுள்ளே நாம் நுழைகிற பொழுது முதலிலே இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பச் செய்ய வேண்டும். நம்முடைய சிவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதி உண்மை என்ற பகுதியை தொடங்கி இறைவனுடைய இருப்பை அந்த தர்க்கங்கள் மூலமாக நிறுவுகிறார். அதற்கு பிறகு அதைத் தொடர்ந்து இறைவன் இருக்கிறான் என்ற நிலை உணர்த்தப்பட்ட பிறகு அடுத்ததாக அவனுடைய லக்கணம் என்ன, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்வதான இலக்கண பகுதி சொல்லப்படுகிறது. பதி உண்மை, பதி இலக்கணம் கூறி முடிக்கிறார். நம்முடைய வரிசை மரபு பற்றி பதியை முன்னே சொல்லி விளக்கங்கள் சொன்ன பிறகு 2வது சூத்திரம் தொடங்குகிறது. பதி உண்மைக்கு பிறகு நேரடியாக பசு பற்றி சொல்லாமல் பாசம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதற்கான காரணம் இனி விளங்கும் என்று நினைக்கிறேன். அதிலே முதலிலே கண்ம வினை பற்றிய விவரங்கள் எடுத்துச் சொல்லப்படுகின்றன. நாம் வாக்காலும் மனதாலும் காயத்தாலும் செய்கிற அத்தனை செயல்களும் திரிகரணங்கள் என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த திரிகரணங்களால் செய்யப்படுகிற அத்தனை செயல்களையும், செயல்களுக்கான பிரதி விளைவுகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதி. அந்த நாம் செய்த வினைகளினுடைய பயனை அனுபவிக்கிற பொழுது அது கண்மம் என்று சொல்லப்படுகிறது. கண்மம் என்றால் கர்மம் என்று அதற்கு தமிழிலே அர்த்தம். அந்த கண்ம வினை நம்மை தாக்கும் என்று சொல்கிறார்கள். அதனை 3 கூறுகளாக பிரிக்கிறார்கள். சஞ்சீதம், ஆகாமியம், பிராரத்துவம் என்று 3ஆக பிரிக்கிறார்கள். இந்த உலகத்திலே தோன்றி நாம் நல்வினை தீவினைகளை செய்கிறோம். அந்த நல்வினை தீவினைகள் நம்முடைய முன்னைய பிறவி கண்ம வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் நமக்கு அமைகின்றன. அந்த கண்மங்களை நீக்கும் முகமாகத்தான் நாம் வினைகளை அனுபவிக்கிறோம். அப்படி நாம் நல்வினை தீவினைகள் செய்கிற பொழுது அது ஆகாமிய வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த நல்வினை தீவினைகள் பயன் அந்தந்த பிறவியிலே பயன் விளைவிக்கக்கூடிய பயன்கள் போக மிகுதி இருக்கக்கூடிய அந்த வினை பயன்கள் எல்லாம் ஆன்மாவிலே தொகுத்து நிற்கும். அதற்கு சஞ்சித வினை என்று பெயர். வினை தொகுப்புக்கு சஞ்சித வினை என்று பெயர். பல பிறவிகளிலும் நாம் செய்த வினை தொகுப்பு தேங்கி நிற்கும். ஏன் அது தேங்கி நிற்க வேண்டும் என்றால், அதை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அவை பக்குவப்பட வேண்டும். ஏதாவது நாம் உண்ணுகிற உணவை கூட பக்குவப்படுத்தினால்தான் உண்ணலாம், அப்படியே உண்ண முடியாது. அதுபோல நாம் செய்த வினைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கான பக்குவ காலம் வர வேண்டும். சஞ்சீத வினையிலே இருக்கக்கூடிய நம் வினைகள் பக்குவப்படுகிற பொழுது பக்குவப்பட்ட வினைகளை தொகுத்து
ஒரு பிறவியிலே நாம் அந்த வினை தொகுதியை முடிக்கும்படியாக இறைவன் தொகுத்து நமக்கு தருகிறான். அப்படி தொகுக்கப்பட்டு நாம் ஒரு பிறவிக்கு கொண்டு வருகிற வினை பிராரத்த வினை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் என்று வினை 3 வகைப்படுகிறது என்கிறார்கள். இந்த வினைகளிலே ஆகாமிய வினை மொத்தமாக இருப்பது, அடுத்தது சஞ்சீவித வினை தொகுப்பு மொத்தமாக இருப்பது, ஆகாமிய வினை அனுபவிப்பது, பிரார்த்த வினை கொண்டு வருவது என்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த வினை பற்றிய விவரங்களை எல்லாம் நமக்கு முன்னமே சொல்கிறார். இனி அந்த வினைகளை நாம் உயிர்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு சில கருவிகள் தேவைப்படுகின்றன. ஆணவத்தினுடைய வயப்பட்டு பாடானம் போல் கிடந்த அந்த உயிர் அந்த இருளிலே இருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விருப்பமுறும். அப்படி விருப்பமுறுகிற பொழுது அந்த விருப்பம் நிறைவேறாத பட்சத்திலே அதற்கு வெறுப்புண்டாகும். இதுவேதான் நம்முடைய மூலகன்மம் என்று சொல்லப்படுகிறது என்ற விவரங்களையும் நாம் படித்தோம். மூலகன்மத்துக்கு இன்னும் ஆராய்ச்சிகள் பல உண்டு. இப்போதைக்கு இதை ஒரு அடிப்படையாக கொண்டு அதிலே இருந்துதான் உயிர் முதல் பிறவிக்கு வருகிறது. அந்த உயிர் நல்வினை தீவினைகள் செய்கிற பொழுது அதனுடைய ஆணவம் காரணமாக அதற்குள்ளே ஏற்படுகிற வன்மை கருதி உயிர்களுக்கு இடையிலான அந்த கன்மம் வேறுபடுகிறது. அதனால்தான் பிறவிகள் வேறுபடுகின்றன. அப்படி கன்ம வினையை அனுபவிப்பதற்காக உயிர்கள் தோன்றி ஏதோ ஒரு இடத்திலே நின்று அனுபவிக்க வேண்டும். அந்த கன்மவினைகளை அனுபவிப்பதற்கு அவற்றுக்கு தனு, கரண, புவன, போகம் போன்றவை தேவை. ஆகவே அந்த தனுகரண புவன போகங்களை இறைவன் அவற்றுக்கு உபகரிக்க நினைத்து உள்பொருளாகிய மாயையிலிருந்து அவற்றை அவன் உருவாக்கி கொடுக்கிறான் என்ற விவரம் வருகிற பொழுது மாயை பற்றி நாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். மாயை என்பது 3 கூறுகளாக பிரிகிறது. ஆணவம் மூலமலம் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே விளைவது கன்மம். ஆணவத்தினாலேதான் கன்மம் விளைகிறது. அந்த கன்ம அனுபவங்களை நாம் வருவதற்கு துணை செய்வது மாயை. அதனாலே மாயை என்பது ஒரு வகையிலே மலமாக இருந்தாலும் இன்னொரு வகையிலே மலத்திலே இருந்து நாம் விடுபடுவதற்கு துணையாகவும் இருக்கிறது. அதனாலே அது திரோதான சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மாயையை 3 கூறுகளாக பிரிக்கிறார்கள். அதிலே ஒன்று சுத்த மாயை, அடுத்தது அசுத்த மாயை, அடுத்தது பிரகிருதி மாயை என்று 3 கூறுகள். கூறுகள் 3 தவிர மாயை ஒன்றுதான். இது நாம் அடுத்து விளங்க வேண்டிய விஷயம். இனி இந்த சுத்த மாயையிலே தத்துவங்கள் தோன்றுகின்றன. இறைவன் உயிர்களை ஈடேற்றுவதற்கு துணை செய்ய வேண்டும். குழந்தை எழும்பி வளர்ந்து நடக்கும் வரைக்கும் தாய் அவருக்கு உணவூட்டி பாலூட்டி வளர்ப்பது போல வினை அனுபவங்களை பெற்று உயிர் பக்குவப்படுவதற்காக இறைவன் தான் கருணை செய்து துணை செய்ய வேண்டும் என்பதற்காக தத்துவங்களை கடந்து நின்று நிற்கக்கூடியதாகிய அந்த இறைவன் தத்துவங்களுக்கு தன்னை சக்தியின் தூண்டுதலால் உட்படுத்துகிறார். அந்த சக்தியின் தூண்டுதலால் ஏற்படுகிற அந்த இறை தத்துவங்கள் 5ஆக பிரிகின்றன. நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று இந்த 5 தத்துவங்களாக மாறுகின்றன. இந்த 5 சுத்தமாயை என்றால் இறை செயற்பாட்டுக்கான பகுதி என்றபடியால் அது அதற்குரிய தகுதி கொண்டு நிற்பதாலும் அது சுத்தமாயை என்று சொல்லப்படுகிறது. இந்த சுத்தமாயிலே சத்த அர்த்த பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன என்று சொல்கிறார்கள். அதிலே ஒளி வடிவான பிரபஞ்சம், அர்த்த வடிவான பொருள் வடிவான பிரபஞ்சம் என்று பிரபஞ்சங்கள் பிரிகிறது. இந்த பிரபஞ்சங்களுக்குள்ளே தான் இனி உயிர் செயற்பாடுகள் நடக்கப் போகின்றன. இறைவன் செயல்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார்.
ஆன்மாக்கள் இன்னும் தயாராக இல்லை. வகுப்பு நடத்துவதற்கு ஆசிரியர் தயாராகிவிட்டார், படிப்பதற்கு மாணவர்கள் தயாராக இல்லை. நான் உங்களை சொல்லவில்லை. ஆகவே இனி மாணவனை தயார் செய்ய வேண்டியது ஆசிரியனுடைய பொறுப்பு. ஆகவே இறைவன் என்ன செய்கிறான்? உயிர்களை கண்மவினை அனுபவிப்பதற்கேற்ப தயார் செய்கிறான். பாடானம் போல கிடக்கிற உயிர்களை தயார் செய்கிறான். அவற்றுக்கு வேலை அவற்றை கொண்டு வைத்து வினைகளை அனுபவிக்க செய்ய வேண்டும். அதற்காக அவன் என்ன செய்கிறான் என்றால், முதலில் அந்த உயிர்கள் ஒரு பிறவியிலே போய் தோன்றியதும் எவ்வளவு காலத்துக்கு அந்த வினை அனுபவத்தை பெறுவது, ஏன் முழு வினை அனுபவங்களையும் ஒரேதாக ஒரு பிறவியிலே அனுபவிக்க முடியாதா என்று கேட்டால் உயிர்கள் களைப்புற்று விடும் என்பதனாலே பெருங்கருணையுடைய இறைவன் குறித்த சில பக்குவப்பட்ட கண்ம வினைகளை மட்டும் தொகுத்து ஒரு பிறவிக்கு உயிர்களை அனுப்புகிறான். அப்படி அனுப்ப வேண்டுமானால் முதல் அந்த உயிர்கள் எவ்வளவு காலம் செயற்படுவது, ஒரு குறித்த ஒரு பிறவிலே அவற்றுக்கான கால அளவு என்ன, ஒரு வேலை செய்வதானால் கால அளவும் வேலை அளவும் முதலிலே வகுத்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தத்தோடு சேர்ந்து உலகியல் நிர்வாகத்தையும் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்ன நேரத்துக்குள்ளே இன்ன வேலையை முடிப்போம், இதுதான் திட்டமிடுதல் என்பது. அதை இறைவன் தான் நமக்கு அந்த நிர்வாகத்தை காட்டித் தருகிறான். முதலிலே கால தத்துவத்தை உருவாக்குகிறான். அதற்கு பிறகு அந்த காலத்திலே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே என்னென்னவற்றை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நியதி தத்துவத்தை உருவாக்குகிறான். ஆகவே அசுத்தமாயிலே காலம் நியதி என்கின்ற 2 தத்துவங்கள் உருவாகின்றன. அசுத்தமாயும் சுத்தமாயும் தத்துவங்கள் அல்ல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுத்தமாயிலே தோன்றுகின்ற 5 தத்துவங்கள் இனி அசுத்தமாயிலே 7 தத்துவங்கள் பெறப்போகின்றன. அந்த தத்துவங்கள் என்றால் முதலிலே காலம் நியமிக்கப்படுகிறது, பிறகு நியதி நியமிக்கப்படுகிறது. இப்பொழுது வேலை அட்டவணை தயாராகிவிட்டது. ஆனால் வேலை செய்கிற ஆள் தூங்கி கிடக்கிறார், அவரை தட்டி எழுப்ப வேண்டும். ஆகவே இறைவன் சில தூண்டுதலை உயிருக்கு கொடுப்பான். அதற்கு கலை தத்துவம் என்று பெயர். உறங்கி கிடக்கிற அந்த உயிரை கலைத்து விடுவான். மெல்லிய ஒரு செய்கிற பொழுது அதனுடைய கிரியாசக்தி தூண்டப்படுகிறது. உயிர்களினுடைய, எப்போதும் நான் முன்பும் பல தினம் சொல்லி இருக்கிறேன், ஒரு உயிர் பொருளானால் அதற்கு இச்சை, கிரியை, ஞானம் ஆகிய 3 பகுதி இருக்க வேண்டும். விருப்பம் இருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். இது 3 இருந்தால்தான் செயல் நடக்கும். எல்லா உயிர்களுக்கும் அது உண்டு, இறைவனுக்கும் உண்டு. அதனால் தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று இறைவனுக்கு சக்திகளை உருவாக்குகிறோம். அதுபோல உயிருக்கும் இச்சை, கிரியை, ஞானம் ஆகிய சக்திகள் உண்டு. உறங்கி கிடக்கிற அந்த உயிருக்கு, செயலற்று கிடக்கிற அந்த உயிருக்கு முதலிலே கிரியாசக்தியை தூண்டி விடுகிறான் இறைவன். அதற்கு பிறகு அந்த கிரியாசக்தி தூண்டின உடனே அதற்கான ஒரு சின்ன மெல்லிய விழிப்பு உண்டாகிறது. முழுமையான விழிப்பில்லை. குழந்தையை தட்டி விட்ட உடனே அது அசைந்து படுப்பது போல ஒரு மெல்லிய செயற்பாடு வருகிறது. அந்த செயற்பாடு வந்த உடனே அறிவு வருகிறது. தூங்கி கிடந்தவன் எழும்பின உடனே பசி அல்லது ஏதாவது ஒரு செயல்பாடு தொடங்குவது போல உயிரையும் தட்டி விட்ட உடனே அதற்கான அறிவு வருகிறது. செயலும் அறிவும் வந்த உடனே விருப்பம் வருகிறது. இந்த 3ஐயும் சொல்வதுதான் கலை, வித்தை, அராகம் என்கின்ற 3 தத்துவங்கள். கலை என்பது உயிரினுடைய செயல்திறன், வித்தை என்பது அறிவுத்திறன், அராகம் என்பது விருப்பு. ஆகவே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இவை எல்லாம் கூடினவுடனே உயிருக்கான ஒரு வடிவ நிலை தோன்றுகிறது. செயல்படுவதற்கான ஒரு வடிவ நிலை தோன்றுகிற பொழுது அந்த தத்துவத்தை புருட தத்துவம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அதிலே இருந்து பிரகிருதி மாயை தோன்றுகிறது. பிரகிருதி மாயையை சொல்லுகிற பொழுது நேராக கலா தத்துவத்திலே இருந்து தோன்றுகிறது என்கிறார்கள். ஆகவே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கின்ற இந்த 7ம் சேர்ந்து உயிரை
செயற்பாட்டுக்கு தயாராக்குகிற காரணத்தினாலே இதை வித்யா தத்துவம் என்று இந்த வேளையும் சொல்கிறார்கள். இப்பொழுது செயல்படுத்துகிறவரும் தயாராகிவிட்டார், செயல்பட வேண்டியவரும் தயாராகிவிட்டார். இனி வகுப்பறை தேவை. உட்கார்ந்து படிப்பதற்கு ஆசிரியரும் தயார், மாணவர்களும் தயார். வகுப்பறை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் வகுப்பறையிலே வகுப்பறை வேண்டும். அதற்கு ஒரு உட்கார மேசை முதலிய பொருட்கள், உபகரணங்கள் தேவை. இப்படி தேவைப்படுறது போல உயிர்களையும் இறைவன் இவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு அதற்கான தனி கரண புவன போகங்கள் இருந்தால்தான் அவை அனுபவங்களை பெறலாம். தனி என்பது உடம்பு, கரணம் என்பது கருவி, புவனம் என்பது வாழ்விடம், போகம் என்பது அனுபவம். இந்த நான்கையும் இறைவன் கொடுப்பதற்காக அசுத்த மாயையிலே பிரகிருதி மாயையிலே இருந்து அவற்றை தொடக்குகிறான். அந்த பிரகிருதி மாயை 3 தன்மை கொண்டது. ஒன்று பிரகிருதி மாயையாக அது இருக்கும், இவற்றை உருவாக்குகிற மாய தனுகரண புவன போகங்களை வழங்குகிறதாக இருக்கும். அதே நேரத்திலே அது சித்தரூபமாக இருக்கும், உயிர்களுடைய அறிவுத்தன்மையை விரிக்கிறதாகிய சித்தரூபமாகவும் இருக்கும். அதே நேரத்திலே குணவடிவாகவும் இருக்கும். இந்த 3ம் நம்முடைய பிரகிருதி மாயையிலே உள்ளவை. பிரகிருதி மாயைக்குள்ளே சித்தரூபமான தன்மையும் உண்டு, அதே நேரத்திலே குணரூபமாகவும் இருக்கும். குணரூபம் என்கிற பொழுது அவ்வியக்த குணமாக இருக்கும். வெளிப்படாத மயில்முட்டைக்குள்ளே இருக்கிற கருவிலே நிறம் தோன்றாத வடிவம் போல அதனுடைய அவ்வியக்த வடிவமான நிலையிலே குணதத்துவமும் அது இருக்கும். பிறகு குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் பிறக்கும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். புத்தி தத்துவம் தான் ஒரு விடயத்தை நிச்சயிக்கிறது. அனுபவங்களை பெறுவதற்கு நாம் காணுகிற விடயங்களை இதுதான் இன்ன விடயம் என்று நிச்சயிப்பது புத்தி தத்துவம். பிறகு புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றும். அவை குணதத்துவம், புத்தி தத்துவம், அகங்கார தத்துவம். இந்த குணதத்துவம் 3ஆக பிரியும் என்று நாங்கள் முன்பு சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று முக்கணம் உண்டு. பிறகு அது 9ஆக ஒன்றிலே ஒன்று மாறி சாத்வீகத்தில் சாத்வீகம், சாத்வீகத்தில் தாமசம், சாத்வீகத்தில் ராஜசம் என்று ஒவ்வொன்றும் 3ஆக பிரிகிற பொழுது 9ஆக குணதத்துவம் பிரியும். குணதத்துவத்திலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றுகிற பொழுது அந்த அகங்காரம் குணதத்துவங்களினுடைய தன்மையை பொறுத்து 3ஆக பிரியும். சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3ஆக பிரியும். அதிலே சாத்வீக அகங்காரத்துக்கு தைசத அகங்காரம் என்று பெயர், ராஜச அகங்காரத்துக்கு வைகரி அகங்காரம் என்று பெயர், தாமச அகங்காரத்துக்கு பூதாதி அகங்காரம் என்று பெயர். இந்த 3ம் அகங்காரத்தினுடைய கூறுகளே தவிர 3ம் தத்துவங்கள் அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். அகங்காரம் ஒரு தத்துவம், குணதத்துவம், புத்தி தத்துவம், அகங்கார தத்துவம். அகங்காரம் 3ஆக பிரிகிறது. வைசதம், வைகரி, பூதாதி என்று 3ஆக பிரிகிறது. இந்த 3ம் தத்துவங்கள் அல்ல, 3 கூறுகள். இந்த சாத்வீக அகங்காரமாகிய தைசத அகங்காரத்திலே இருந்து அறிவுக்கருவிகள் தோன்றும். சாத்வீகம் எப்பொழுதும் அறிவுக்கான அடிப்படை என்றபடியால் மெய்வாய், கண்மூக்கு, செவி ஆகிய 5 அறிவு கருவிகளும் ஆராய்ந்து விடயங்களை அறிய தூண்டுவதாகிய மனம் என்ற அறிவு கருவியுமாக 6 கருவிகள் இந்த தைசத அகங்காரத்திலே தோன்றும். அதற்கு பிறகு ராஜச அகங்காரமாகிய வைகரி அகங்காரத்திலே அதிலே செயற்கருவிகள் தோன்றும். செயற்கருவிகள் 5: வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். வாக்கு என்பது சப்தரூபமாக செயல்பட உதவுகிற கருவி. அதற்கு பிறகு இடப்பெயர், ஒரு பொருளை எடுக்க வைக்க என்று சொல்லுகிற கருவி பாணி, அல்லது அது பாணி என்பது கை. அதற்கு பிறகு இடம்பெயர்க்க உதவுவது கால், அது பாதம் எனப்படுகிறது. இனி இயங்குவதற்கான சக்தியை உள்ளே கொடுப்பதற்காக உணவு முதலியவற்றை நாம் உண்ண வேண்டி இருக்கிறது. அப்படி உண்ணுகிற பொழுது அது 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு
சக்தி உறிஞ்சப்பட்ட பிறகு அந்த சக்கை என்று சொல்லப்படுகிற அந்த கழிவு வெளியேற வேண்டும். இல்லாவிட்டால் அதுக்கு மேலே அதற்குள்ளே நாம் உணவை உண்ண முடியாது. ஆகவே அது வெளியேற்றுவதற்கும் ஒரு கருவி வேண்டும். இல்லாவிட்டால் உடல் அழிந்து போய்விடும். ஆகவே அதற்கான ஒரு கருவியாக பாயு என்கின்ற கருவி, அதாவது மல சல அல்லது வேர்வை போன்ற கல்வி வெளியேற்றத்துக்கான கருவிகளை பாயு என்று சொல்கிறார்கள். இனி இந்த சக்தி உறிஞ்சப்படுகிற பொழுது, இந்த உடல் இயக்கத்துக்கான சக்தி உறிஞ்சப்படுகிற பொழுது, அந்த சக்தி பல நிலைகளிலே உறிஞ்சப்படுகிறது. இரத்தமாக, எலும்பாக, மச்சையாக, விந்தாக மாறுகிறது. இந்த விந்து ஆக அந்த உயிர் சக்தி வடிகட்டி 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 தூய்மைப்படுகிற பொழுதுதான் விந்து என்று சொல்லப்படுகிறது. அந்த விந்து ஆக உயிர் அந்த அந்த கடைசி சத்து, உயிரினுடைய அதிதூய்மையான பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிலே இருந்துதான் உயிர்கள் ஒன்றிலே இருந்து பல உயிர்கள் பிறப்பதற்கான வழியை இறைவன் அதிலே தான் பொருத்தி வைத்திருக்கிறான். இந்த விடயங்களை படிக்கிற பொழுது நான் உணர்கிறது, இப்படியெல்லாம் இறைவன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரை படைப்பதற்காக தான் வராமல் ஒரு உயிர் படைப்பிலே இருந்தே அடுத்தடுத்த உயிர் படைப்புகள் தோன்றுகிற வகையிலே இறைவன் அந்த விந்தினை அமைக்கிறான். அதிலே இருந்து உயிர்கள் வெளிவர வேண்டும். ஆகவே இந்த கரு வெளியேற்றம் பெண்களுக்கு முட்டையாகவும் ஆண்களுக்கு விந்தாகவும் வெளியேற வேண்டும். வெளியேறாவிட்டால் பிரபஞ்சத்தினுடைய தொடர்ச்சி நின்று போய்விடும். பிரபஞ்சத்தினுடைய தொடர்ச்சி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், என்ன ஆற்றிலே ஓடுகிற தண்ணீர் போல பிரவாக நித்தம். ஆமா, பிரவாக நித்தம் என்று சொல்வார்கள். தொடர்ந்து இந்த உலகிலே உயிர்கள் நின்று கொண்டிருக்கின்றன. அப்படியானால் உயிர்கள் தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். தோன்றுவதற்கான அந்த மூலத்தை இறைவன் வெளி உடம்புக்குள்ளே உணவின் வகையாக கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுக்கப்பட்ட அது தொடர்ந்து வருகிற பொழுது அது வெளியேற்றுவதற்கான ஒரு கருவி தேவை. அதுக்கு உபஸ்தம் என்று பெயர், இன்ப வெளிப்பாடு என்று அதற்கு சொல்வார். ஆகவே கர்மேந்திரங்களாக வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்ற 5 கருவிகள் தோன்றுகின்றன. இனி இவை இந்த உலக இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு உலகப் பொருள்கள் தன்மாத்திரை ரூபமாக உலகப் பொருள்கள் இருந்தால்தான் அதிலே இருந்து அனுபவங்களை பெறலாம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கின்ற 5 தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்றன. இனி இந்த தன்மாத்திரைகளில் இருந்து பூதங்கள் 5 தோன்றுகின்றன. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். முதலிலே ஆகாயம் தோன்றும். அந்த ஆகாயத்திலே இருந்து காற்று தோன்றும். அதாவது சூக்குமத்திலே இருந்து தூள நிலைக்கு இறங்கி கொண்டு வரும் இந்த பூதங்கள். முதல் பூதம் ஆகாயம், சூக்கும பூதம். அதிலிருந்து காற்று, அதுவும் ஓரளவு சூக்குமம், ஆனால் உணரத்தக்கது. அதுக்கு அடுத்ததாக அக்கினி தோன்றும், அது காணத்தக்கது. அக்கினியில இருந்து நீர் தோன்றும். அக்கினியில இருந்து நீர் தோன்றுமா, அது வேறு இது வேறு ஆயிற்றே என்று சந்தேகம் பெறும். அக்கினிக்குள்ளே நீரினுடைய தன்மை உண்டு. அதனால்தான் நீரை நெருப்பிலே வைத்தால் சூடேறுகிறது. சூடேறுகிறபடியால் அதற்குள்ளே அக்கினித்தன்மை உண்டு என்று தெரிகிறது. ஆகவே அக்கினியில இருந்து நீர் தோன்றும். பிறகு நீரிலே இருந்து நிலம் தோன்றும். அதுதான் ஆக கடைசியாக தூள வடிவாக நமக்கு தெளிவாக நீர் சுவையாலே உணரப்படும், அக்கினி ஒளியாக உணரப்படும், காற்று உணர்வாக உணரப்படும், ஆகாயம் சத்தமாக உணரப்படும், நிலம்தான் நமக்கு முழுமையாக தெரிகிற பூதமாக வெளியிலே வந்து நிற்கும். இது ஒவ்வொன்றும் மேற்சொன்ன தன்மாத்திரைகளில் இருந்து தோன்றுகிறது. சுவை, ஒளி, ஊரோசை, நாற்றம் என்று சொன்னேன். ஆகாய பூதத்திலே இருந்து ஒளி, சவுண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஒளி தோன்றும். அதற்கு பிறகு காற்று என்கின்ற அந்த தன்மாத்திரையிலே இருந்து ஸ்பரிசம் தோன்றும், தொடுதல் உணர்ச்சி தோன்றும். அதுக்கு பிறகு அக்கினியிலே இருந்து காட்சி தோன்றும், நீரிலே இருந்து சுவை தோன்றும், நிறத்திலே இருந்து வாசனை தோன்றும். அப்போ இப்ப எண்ணி பார்த்தோமானால்
பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5 10. அதை விட கண்மேந்திரியங்கள் 5 15, ஞானேந்திரியங்கள் 6 21. அதற்கு பிறகு அகங்காரம் 1 22, அடுத்தது புத்தி 1 23, அடுத்தது குணம் 1 24. 24 தத்துவங்களுக்கும் ஆன்ம தத்துவங்கள், உயிர் அனுபவங்களுக்கு உதவுகிற தத்துவங்கள் என்றபடியால் ஆன்ம தத்துவங்கள் என்று பெயர். ஆகவே ஆன்ம தத்துவங்கள் 24, அதற்கு மேலே இருக்கக்கூடியதாகிய வித்யா தத்துவம் 7 31, சிவதத்துவம் 5, மொத்தம் 36 தத்துவங்களுக்குள்ளே உயிர்கள் தங்கள் அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படி பெறுகிற நேரத்திலேயே புது வினை அனுபவத்தை பெறுவதற்காக பிறவி எடுத்ததாலே திரும்பவும் வினை செய்து இப்படியே அடிபட்டு கொண்டு போகிற பொழுது என்றுதான் இந்த உயிர் உய்வடைவது என்ற கேள்வி பிறக்கும். ஒவ்வொரு பிறவியிலும் உயிரினுடைய அனுபவத்தன்மை அதிகரித்து கொண்டே போகிறது. அப்படி முதிர்ச்சி அடைய அடைய ஒரு எல்லையிலேயே இவை எல்லாம் நமக்கு துன்பம் என்ற உணர்வு உண்டாக உயிர் இவற்றை விட்டு விடுபடுகிறது. விடுபடுகிறது என்றால் எப்படி என்று கேட்டால், செயல்பட்டாலும் கூட அதனுடைய பாதிப்பின்றி செயல்படுவது, அதுதான் இறைவினை ஒப்பு என்ற நிலை. நல்ல வினையும் ஒன்றுதான், தீய வினையும் ஒன்றுதான். ஒருவன் நமக்கு ஒரு தடியாலை அடித்தால் அடுகிற அனுபவம் தான் பரிசுச்சீட்டிலே பணம் விழுந்தாலும் வர வேண்டும். இது ரெண்டும் வந்தால் இருவினை ஒப்பு என்று அதற்கு பெயர். இருவினை ஒப்பு வரத் தொடங்கிவிட்டால் மலம் பரிபாகம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும். மலபரிபாகமானால் இறை சக்தி நம் ஆன்மாவிலே பதிந்து இருளாக கிடந்த ஆன்மா, மலம் பற்றி கிடந்த ஆன்மாவிலே இறைவனுடைய சக்தி பற்ற தொடங்கும். அப்படி தொடங்குகிற பொழுது அதற்கு சக்தி நிவாதம் என்று சொல்வார்கள். அது உயிர்களுடைய தன்மைக்கேற்ப வேறுபடும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டு அது மெல்ல 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 உயர்ந்து முதலிலே பரமுத்தி அடைந்து அதற்கு பிறகு அதிலே இருந்து இன்னும் உயர்ந்து பரமுத்தி அடைகிற பொழுது உயிர் பிறவி துன்பத்திலே இருந்து விடுபட்டு இறைவனோடு இரண்டர கலக்கும் என்பதுதான் மொத்த சைவ சித்தாந்தம். இனி நாங்கள் அதற்குள்ளே இருக்கிற கூறுகளைத்தான் இன்னும் நம் பெரியவர்கள் நூல்கள் வழியாக 14 நூல்கள் வழியாக 14 அடிப்படை நூல்கள், இன்னும் சித்தாந்த நூல்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு இடத்தை விளக்கம் பண்ணுவார்கள். மொத்தமாக இப்பொழுது பார்த்து விட்டோம். இனி குறித்த ஒரு இடத்துக்கு வெப்சைட் எடுத்தா இன்னும் பல விஷயங்கள் அதிலே தெரியும். அப்படித்தான் இந்த நூல்கள் நமக்கு துணை செய்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது இங்கே மாயா காரியங்கள் பற்றி படித்துக் கொண்டு இருக்கிறோம். விட்ட இடத்திலே இருந்து நாங்கள் இன்றைக்கு மீண்டும் அந்த பகுதியை தொடங்கலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு நிமிஷம், நான் திரும்ப இதே தத்துவங்களை ஒவ்வொரு முறையும் வகுப்பிலே தொடக்கத்திலே நீங்களும் தொகுப்புரையாக சொல்லி நானும் சொல்வதற்கு காரணம் உங்களுக்கு விளங்கும். திரும்ப ஏனென்றால் இது சூக்கும விடயங்களை படிப்பது திரும்ப மனதிலே பதிக்க வேண்டும். நான் பெரிய ஆசிரியர் ஒருவரிடம் படித்த காரணத்தினாலே அவர் அப்படியே தொட்டு போனதுதான். நான் உங்களுக்கு திணிக்கிறது போல அவர் எனக்கு திணிக்கவில்லை. அப்படி தொட்டு காட்டி கொண்டு போக நானா பற்றினேன், குரங்கு பிடித்தது போல. அதுல இருந்த சிரமம் தெரிந்தபடியால் தான் பூனையை தூக்குவது போல நான் உங்களை தூக்க முயல்கிறேன். ஒவ்வொரு தரமும் இதை படிக்கத்தான் இந்த விஷயம் பதியும். அதை விட இந்த பெயர்களும் கலைச்சொற்கள் பலது வருகிறபடியால் அந்த சொற்கள் பரிச்சயமாக வேண்டும். அதெல்லாம் நமக்கு ஆகிவிட்டது என்று நினைத்தால் எனக்கு இந்த வகுப்பிலே யார் எங்கெங்கிருந்து படிக்கிறார்கள் என்பது எங்கள் ஒருவருக்கும் தெரியாது. ஆகவே இந்த வகுப்பிலே வந்து சித்தாந்தம் படிப்போம் என்று 6வது ஒருவர் இணைந்தால் அவரும் இந்த வகுப்பை தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் எடுத்து இந்த தொகுப்பையை செய்தேன். இப்பொழுது நாம் நிற்கிற இடத்தை புரிந்து கொண்டோம். அதிலே இருந்து மிகுதி பயணத்தை நாம் ஆரம்பிக்கலாம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் 4வாய் 5கரத்தன் 6 தரகு ஓட்டம் பிறை இதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள்
ஒருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிகர் துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழி நூலின் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே உணர்ந்தொழுக ஒழுக்கிற் மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவ திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமணமேற் செரிப்போம் யாமே. பாடல் 150 151 எடுத்திருக்கீங்க போன வகுப்புல. அந்த பொழிப்புரை வந்து படிச்சுட்டு பாடல் 150 பொழிப்புரை. தைசத அகங்காரத்தின் நின்று மனம் தோன்றும் அகுது எதிர்ப்பட்ட ஒரு பொருளை இகுது யாதோ என்று சித்தரூபமாய் நின்று சிந்தித்தும் பின் அதன் கண் துணிவு பெறாமல் அதுவோ இதுவோ என்று ஐயுற்றும் நிற்கும். மனிதனுடைய வேலை ஆராய்வது. ஆராய்கிற பொழுது சித்தரூபமாக நின்று ஆராயும் என்று நான் சொன்னேன் உங்களுக்கு. மனம், குணம், சித்தம், குணம் என்பவை எல்லாம் பிரகிருதி மாயினுடைய உள்நின்று இயங்குகிற பகுதிகள். ஆகவே மனம் முதல் ஆராயத் தொடங்கும். இந்த அறிவுக்கருவிகளிலே மனதுக்கு வேலை ஆராய்வது. அது ஆராயத் தலைப்படுகிற பொழுது ஆராயுமே தவிர முடிவு காணாது. 5 5 எத்தனை என்று கேட்டால் 6 7 என்று எண்ணுவோமே தவிர 10 என்று அதுக்கு சொல்ல தெரியாது. அப்ப அதை என்றதை எண்ணி அதை நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து அனுப்பினால் புத்தி தான் அதை நிச்சயிக்கும். ஆகவே மனதினுடைய வேலை ஆராய்வது, புத்தியினுடைய வேலை நிச்சயிப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பின் அதன் கண் துணிவு பெறாமல் அதுவோ இதுவோ என்று ஐயுற்றும் நிற்கும். அவ்வகங்காரத்தின் நின்று பின் ஞானேந்திரியங்கள் தோன்றும். வைகாரிக அகங்காரத்தின் நின்றும் கர்மேந்திரியங்கள் தோன்றும். பாடல் 151. பாடல் தலைப்பு ஞானேந்திரியங்களும் அவற்றின் தொழிலும். பொழிப்பு. ஸ்ரோத்ரம் முதலிய 5ம் ஞானேந்திரியங்கள் எனப்படும். ஸ்ரோத்ரம், செவி, அந்த சொற்கள் புதுசு. மற்றபடி எங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஒன்று செவி, கண், மூக்கு, வாய், உடம்பு, இவ்வளவுதான் ஞானேந்திரியங்கள். சத்தம் முதலிய 5ம் இவற்றிற்கு விடயங்களாம். கருவிகள் இவை, கருவிகளால் அறியப்படும் விடயங்கள் இவை. அதாவது கருவிகள் மெய்வாய்கள், மூக்கு, செவி, அதால் அறியப்படுகிற விடயங்கள் சுவையொலி, உருவோசை, நாற்றம். இனி புது பாடல். பாடல் 152. பாடல் தலைப்பு கர்மேந்திரியங்களும் அவற்றின் தொழிலும். பாடல். வாக்கொடு பாதம் பாணி பாயுவோடு உபத்தம் 5ம் நீக்கினர் முன்னே கர்மேந்திரியங்கள் என நினைந்தே ஆக்கிய வச்சன கமன தானமும் விசர்க ஆனந்தம் ஊக்கம் ஆரைந்தும் 5ன் தொழில் என ஓதினாரே. விசர்க்கம் என்றால் கழிவு வெளிப்பாடு, ஆனந்தம் என்பது இன்ப வெளிப்பாடு. அதற்கான கருவிகளை பற்றி விவரங்கள் சொல்லுகிறார். 5 கருவி, 5னுடைய விவரங்கள். பொருளுரை. வாக்கொடு பாதம் பாணி பாயுவோடு உபத்தம் 5ம். வாக்கும் பாதமும் பாணியும் பாயுவும் உபத்தமும் ஆகிய 5ம் கர்ம இந்திரியங்கள் என நினைந்து முன்னே நீக்கினர். தொழில் செய்யும் கருவிகள் எனக் கருதி முன்னே அவற்றை ஞானேந்திரியங்களினின்று வேறாக வைத்தனர். ஆக்கிய வச்சன கமன தானமும் விசர்க ஆனந்தம். இவற்றால் உண்டாக்கப்பட்ட வச்சனமும் கமனமும் தானமும் விசர்க்கமும் ஆனந்தமும் ஆகிய ஊக்கம் 5ம் உள்ள கிளர்ச்சி பொருந்திய 5ம் 5ன் தொழில் என ஓதினார். வாக்கு முதலிய 5ன் தொழில்கள் என்று சொல்லினர். படிப்போம். பொருளுரை. வாக்கொடு பாதம் பாணி பாயுவோடு உபத்தம் 5ம் கர்ம இந்திரியங்கள் என நினைந்து முன்னே நீக்கினர். கர்மம், செயல், செயலுக்கான கருவிகள் என்று இதை சொல்கிறார்கள்.
வாக்கும் பாதமும் பாணியும் பாயுவும் உபத்தமும் ஆகிய ஐந்தும் தொழில் செய்யும் கருவிகள் எனக் கருதி முன்னே அவற்றை ஞானேந்திரியங்கள் நின்று வேறாக வைத்தனர். அதை பிரித்து வைக்கிறார்கள். வேறாக என்றால் பிரித்து வைக்கிறார்கள். ஆக்கிய வச்சன கமன தானமும் விசர்க ஆனந்தம் ஊக்கம் ஐந்தும் இவற்றால் உண்டாக்கப்பட்ட வச்சனமும் கமனமும் தானமும் விசர்க்கமும் ஆனந்தமுமாகிய உள்ள கிளர்ச்சி பொருந்திய ஐந்தும். கமனம் என்பது வாசனை. கமனம் 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 எது? செல்லுதல், போதல், வருதல், அந்த காலுக்கு உண்டானது. இது இந்த இந்த கண்மை தெரியும். சரி சரி சரி, கமனம். சரி. இவற்றால் உண்டாக்கப்பட்ட வச்சனமும் கமனமும் தானமும் விசர்க்கமும் ஆனந்தமும் ஆகிய உள்ள கிளர்ச்சி பொருந்திய ஐந்தும் ஐந்தின் தொழில் என ஓதினார். வாக்கு முதலிய இவ்வைந்தின் தொழில்கள் என்று சொல்லினர். இந்த கருவிகள், அந்த கருவிகளினுடைய தொழில்கள் இந்த ஐந்து. குறிப்புரை: வாக்கின் தொழில் வசனம், அதாவது பேசுதல். அந்த தத்துவம், அதாவது கண்மேந்திரியங்களிலே வருகிற முதல் பகுதி வாக்கு. வாக்கிலே 2 வகையான வாக்கு உண்டு என்று அன்றைக்கும் சொன்னேன். சுத்தமாயிலே தான் வாக்கு ஆரம்பிக்கிறது. அங்கேதான் நாங்கள் சத்த அர்த்த பிரபஞ்சங்கள் தோன்றுகிறது என்று சொல்லுகிறபடியால் சத்தம் அங்கேயே பிறந்து விடுகிறது. அதுதான் மூல சத்தம். இங்கே தோன்றுகிற சத்தம் பூத சத்தம், பூதங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதாகிய சத்தம். அது பற்றி இன்னும் விவரங்கள் மேலே வரப்போகின்றன, படிப்போம். இந்த 2 சத்தமும் வெவ்வேறு வகைப்பட்டவை. பூதங்களோடு கலந்த சத்தம் தான் எங்கள் காதுக்கு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம். அந்த சத்தத்தை உணர்வதற்கான கருவிதான் வாக்கு. வாக்கின் தொழில் வச்சனம், அதாவது பேசுதல். பாதத்தின் தொழில் கமனம், அதாவது போதல். பாணியின் தொழில் தானம், அதாவது கொடை, கொடுத்தல். பாயுவின் தொழில் விசர்க்கம், அதாவது மலம் கழித்தல். உபத்தத்தின் தொழில் ஆனந்தம், சந்தோஷித்தல். வாக்கு ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு நின்று வச்சனிக்கும். பாதம் வாயுவை பற்றுக்கோடாக கொண்டு நின்று கமனத்தை பண்ணும். பாணி தேயுவை பற்றுக்கோடாக கொண்டு நின்று இடுதல் ஏற்றல்களை செய்யும். பாயு அப்புவை பற்றி நின்று மலத்தை கழிக்கும். உபத்தம் பிருத்திவியை பற்றி நின்று ஆனந்தத்தை பண்ணும். படிங்க. வாக்கு ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு நின்று வச்சனிக்கும். ஆகாயம் இல்லாவிட்டால் சப்தம் இல்லை. நம்முடைய பிரபஞ்சம் ஒரு முட்டை ரூபமாக இருக்கிறது என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். பூமி வட்டம் என்று கண்டுபிடித்து விஞ்ஞானம் சொல்வதற்கு முதல் நம்முடைய பிரபஞ்சம் என்பது ஒரு முட்டை ரூபமாக இருக்கிறது. அது மணிவாசகர் திருவண்ட பகுதி என்று தன்னுடைய திருவாசகத்தில் இருக்கிற பகுதிகளிலே தெளிவாக விளக்கம் செய்கிறார். இல்நுழை கதிரின் துண்ணனுப்புறைய சிறியவாக பெரியோன். பூமி அது எப்படி வருகிறது என்றால், பூமிக்கு உள்ளே வருகிறது. அந்த வருகிற பொழுது அந்த ஒரு சூரிய ஒளி கூரை கீற்றுக்களால வருகிற பொழுது எத்தனை தூசு தெரிகிறதோ அத்தனை பிரபஞ்சங்கள் படைத்திருக்கிறான். அந்த பிரபஞ்சங்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் சிவஞான போதத்திலே படிக்க போகிறோம். எவ்வளவு தூரத்திலே இருக்கிறது, எத்தனை இருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்த இந்த அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து தொகுப்பாகிற பொழுது ஒரு முட்டை ரூபமாக இருக்கும். அதனாலேதான் சத்தங்கள் பிரதிபலிக்கின்றன. நாம் பேசினால் சத்தம் திருப்பி நம் காதுக்கு வந்தால்தான் அது சத்தம் கேட்கும். அது முட்டை ரூபமாக இல்லாமல் திறந்தே இருந்திருந்தால் சத்தம் அப்படியே போய்கொண்டிருக்குமே தவிர நம் காதுக்கு கேட்காது. நாம் போடுகிற சத்தம் நம் காதுக்கு கேட்டால்தான் நாம் பேச முடியும். அது பேச்சாளர்களுக்கு தான் அந்த அனுபவம் ரொம்ப நன்றாக தெரியும். ஒலிபெருக்கி
சில இடங்களிலே வைத்து விடுவார்கள். பேச பேச சத்தம் வெளியிலே போகுமே தவிர நமக்கு கேட்காது. அதனாலதான் இந்த ஃபீட்பேக்கோ ஏதோ ஒரு எந்த கருவி வைப்பார்கள் முன்னாலே நம் காதுக்கு கேட்க. பேசுறது வெளியில கேட்கறதுக்கு வேற கருவி, மேடையிலேயே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வைத்திருப்பார்கள். அப்ப கேட்டாதான் பேசலாம். அது போல நாம் போடுற சத்தங்கள் எங்கோ ஒரு இடத்திலே பிரதிபலித்தால்தான் நம் காதுக்கு திருப்பி வரும். அண்டம் ஒரு அண்ட கோலம் என்று சொல்வார்கள். அந்த கோல வடிவாக இருக்கிறபடியால் அந்த சத்தங்கள் நம் காதுக்கு வருகின்றன. ஆகவே ஆகாயம்தான் அந்த மொத்த அண்டங்களினுடைய ரூபம். ஆகாயம் இருந்தால்தான் நம் காதுக்கு சத்தம் வரும், இல்லாவிட்டால் சத்தம் வராது. ஆகவே சத்தத்தினுடைய மூலம் ஆகாயத்திலே தங்கி இருக்கிறது. அடுத்தது, வாக்கு ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு நின்று வச்சனிக்கும். பாதம் வாயுவை பற்றுக்கோடாக கொண்டு நின்று கமனத்தை பண்ணும். பாதத்தினுடைய வேலை என்னவென்று கேட்டால் இயங்குவது. காற்றுத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிற பூதம், அசைந்து கொண்டே இருக்கும். ஆகவே காற்றை பெற்றுக்கோடாக கொண்டு நடை போன்ற அந்த விஷயங்கள் நடக்கும். பாணி தேயுவை பற்றுக்கோடாக கொண்டு நின்று இடுதல் ஏற்றல்களை செய்யும். தேயு என்றால் அக்கினி. அக்கினி சம்பந்தமாக நின்றுதான் இடுவது வாங்குவது போன்ற அந்த கையினுடைய செயல்பாடுகள் செயற்படும் என்கிறார். பாயு அப்புவை பற்றி நின்று மலத்தை கழிக்கும். பாயு அப்புவை நீரை பற்றி கொண்டு, நீர் இல்லாவிட்டாதான் பாருங்கள் நாம் மலம் சலம் முதல் கழிப்பதுதானால் நீர்த்தன்மைதான் முக்கியம். மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு வைத்திருந்தெல்லாம் நிறைய தண்ணி குடியுங்கள் என்கிறார்கள். நீர்தான் அதற்கு காரணமாக இருப்பது. ஆகவே அது அந்த வேலையை செய்யும். உபத்தம் பிருத்திவியை பற்றி நின்று ஆனந்தத்தை பண்ணும். பிருத்திவி என்பது நிலம். நிலம்தான் இந்த பஞ்சபூதங்களும் கலந்த பூதம் நிலம். ஆகாயத்திலே ஒரு தன்மைதான் இருக்கும், சத்தம் மட்டும்தான் இருக்கும். அது காற்றாக மாறுகிற பொழுது அதிலே சத்தமும் உணர்தலும் இருக்கும். பிறகு அது அக்கினியாக மாறுகிற பொழுது அதிலே சத்தமும் இருக்கும், உணர்தலும் இருக்கும், காட்சியும் இருக்கும். பிறகு அது ஆகாயம், அடுத்தது நீர், அடுத்தது அக்கினி, அடுத்தது நீர் வருகிற பொழுது 5 நாளும் இருக்கும். அதாவது அதுல நீருக்கு சப்தம் உண்டு, அதுபோல காட்சி உண்டு, அதுபோல ஸ்பர்சம் உண்டு, உணர்தல் உண்டு, அடுத்தது சுவை உண்டு. 4 குணம் நீருக்கு. நிலத்துக்கு வருகிற பொழுது 5 குணமும் வந்துவிடும். அதாவது எல்லாம் காணுதல், உணர்தல், கேட்டல், சுவைத்தல் போன்ற 5 குணமும் வந்துவிடும். ஆகவே கடைசியாக இறங்கி நிற்கிற சாதனம் தான் இந்த பூமி. இந்த பூமியிலே 5 குணமும் உண்டு. ஆகவே ஒரு உயிரில இருந்து வெளிப்படுகிற அந்த இன்ப நிலைதான் இன்னொரு உடம்பை உருவாக்க போகிறது. இன்னொரு உயிர் தங்கக்கூடிய ஒரு உடம்பை உருவாக்க போவது எது? இந்த கடைசியாக வரக்கூடிய நம்முடைய இந்த இன்ப வெளிப்பாடு. இன்ப வெளிப்பாட்டுக்கு அடிப்படையாக இருக்கிறது பிரிதிவி. பிரிதிவி அப்படி இருந்தால்தான் அதிலே ஐம்பூதத்தன்மை இருந்து, ஐம்பூதம் இருந்தால்தான் இன்னொரு உடம்பு தோன்றும். எங்களுடைய உடம்பு என்பது பஞ்சபூதங்களால் ஆனது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அதனாலதான் பூத உடம்பு என்கிறார்கள். ஆகவே பஞ்சபூதங்களாலான உடம்பு நமக்கு தோன்ற வேணுமானால் பஞ்சபூத கலப்பும் உள்ளதாகிய ஒன்றிலே இருந்துதான் இந்த இன்ப வெளிப்பாடு நிகழ வேணும். ஆகவேதான் பிருத்திவியிலே இருந்து இந்த உபஸ்தம் என்ற பகுதி செயல்பட தொடங்குகிறது. பிருத்திவியை பற்றுக்கோடாக கொண்டு உபஸ்தம் செயல்படும் என்கிறார். பொழிப்புரை. வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்னும் 5ம் கர்மேந்திரியங்களாம். வச்சனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் என்னும் 5ம் முறையே அவற்றின் தொழில்களாம். பாடல் 152 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு கர்மேந்திரியங்களும் அவற்றின் தொழிலும். வாக்கொடு பாதம் பாணி பாயுவோடு உபத்தம் 5ம் நீக்கினர் முன்னே கர்மேந்திரியங்கள் என நினைந்தே ஆக்கிய வச்சன கமன தானமும் விசர்க்க ஆனந்தம் ஊக்கம் ஆரைந்தும் 5ன் தொழில் என ஓதினாரே. பொழிப்புரை.
வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்னும் ஐந்தும் கர்மேந்திரியங்களாம். வச்சனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் என்னும் ஐந்தும் முறையே அவற்றின் தொழில்களாம். பாடல் 153. பாடல் தலைப்பு ஆன்மாவை பந்திக்கும் கருவிகளின் வகை. வாயாதி சோத்ராதி புறத்து வாழ் கருவியாகும். ஓயாத மனாதி காயத்து உணரும் உட்கருவியாகும். ஆய்வார்கட்கு அராகமாதி அவற்றின் உட்கருவி என்பர். மாயாள் தன் வயிற்று இவற்றால் தொடக்கொண்டு வாழும் ஆன்மா. அதாவது தலைப்பெண்ண, இந்த பாட்டினுடைய தலைப்பெண்ணில் இருக்கிறார்கள் ஆன்மாவை பந்திக்கும் கருவிகளின் வகை. ஆன்மா வேறு உடம்பல்ல, உள்ளே இருக்கிற அந்த கரணமும் புறக்கரணம் ஒன்றும் இல்லை. இவையெல்லாம் ஆன்மாவுக்கான கருவிகள். இப்போ நாங்கள் படிப்பதற்கு புத்தகம் ஒரு கருவியாக இருக்கிறது. வயது போனால் அதை படிப்பதற்கு கண்ணாடி ஒரு கருவியாக இருக்கிறது. இப்படி பல கருவிகள் நமக்கு தேவைப்படுகின்றன ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு. ஆன்மாவும் அதை தெரிந்து கொள்வதற்கான கருவிகளை தேடிக்கொள்கிறது. அந்த கருவிகளை இப்ப நாங்கள் அதுதான் இதுவரை படித்தோம். என்ன குணதத்துவம், புத்தி தத்துவம், அகங்கார தத்துவம், அதுல இருந்து பஞ்சபூதங்கள், மனம், இவையெல்லாம் இந்த 24 ஆன்மாவுக்கான கருவிகள் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருவிகளை இப்படி விரித்து சொல்லிவிட்டு பிறகு தொகுத்து சொல்லுகிறார். கருவிகள் இப்படி 24 பகுதிகளாக பிரித்து கருவிகள் விரிந்தன. இனி தொகுத்து சொல்வதானால் அதை எப்படி சொல்ல வேண்டுமானால் முதலிலே புறக்கருவிகள், அதுதான் மெய்வாய் கண் மூக்கு செவி. பிறகு அதற்கு உள்ளே இருக்கிற அகக்கருவிகள். இந்த புறக்கருவி செயல்பட வேண்டுமானால் அகக்கருவி சரியாக இருக்க வேணும். டோர்ச் லைட் தான் வெளிச்சம் தரும். ஆனா வெறும் டோர்ச் லைட் வெளிச்சம் தராது, உள்ளுக்கு பேட்டரி போட வேண்டும். அதுபோலத்தான் நமக்கு இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி எல்லாம் டோர்ச் லைட், ஒவ்வொன்றையும் அறிகிறதுக்கு உதவுவது. கண் வெளிச்சத்தினூடாக காணும், மூக்கு வாசனையினூடாக காணும், இப்படி எல்லாம் காணும். இது செயல்பட வேணுமானால் அதற்கு அந்த கரணங்கள் தேவை. அந்த கரணங்கள் தான் நாங்கள் மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லுகிறோம். மனம், புத்தி, அகங்காரம் இவை வெளியிலே இருக்கிற கருவிகள் இல்லை, உள்ளே இருக்கிற கருவிகள். வெளிக்கருவிகளை செயல்படுத்துகிற உட்கருவிகள். ஆராய்ந்து பார்த்தால் இந்த உட்கருவிகள் தான் இந்த வெளிக்கருவிகளை செயல்படுத்துகின்ற. அதுக்கு ஒரு பேட்டரி இருக்கிறது. அதாவது டோர்ச் லைட் எரியறதுக்கு பேட்டரி வேணும். பேட்டரி செயல்படுறதுக்கு அதுக்குள்ளே இந்த கார்பன் இதெல்லாம் போட்டு வைக்கிறார்களே, அப்படி ஒரு இருந்தா தான் பேட்டரி செயல்படும். பேட்டரி செயல்பட்டால் தான் டோர்ச் லைட் செயல்படும். அதுபோல புறக்கரணங்கள் செயல்பட வேணுமானால் அகக்கரணங்களாகிய அந்த கரணங்கள் வேண்டும். அது செயல்பட வேணுமானால் உள்ளந்த கரணங்கள் என்று இன்னொன்று இருக்கிறது, அதுக்குள்ளே ஒன்று இருக்கிறது. இவ்வளவு தூரம் நம் பெரியவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்றதை நினைத்த ஒவ்வொரு தரம் இதையெல்லாம் படிக்கிற பொழுது அவர்களை வணங்க தோன்றுகிறது. வணங்கித்தான் படிக்க வேண்டும். கல்வி அப்படித்தான், நமக்கு ஒரு அறிவை தருகிறவன் இறைவன். ஆகவே அறிவை தருகிற ஆசிரியர்களை தெய்வங்களாக நினைத்து போற்றுவதுதான் நம் மரபு. அவர்களை கும்பிட்டு கும்பிட்டு படிக்க படிக்க இதெல்லாம் தானா வெளிச்சமாகும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? புறக்கரணம் தேவை, புறக்கரணம் செயல்பட அகக்கரணம் தேவை, அகக்கரணம் தேவைப்பட உள்ளந்த கரணங்கள் தேவை. அதாவது உள்ளந்த கரணங்கள் என்றால் நம்முடைய அகக்கரணங்களாகிய இந்த மனம், புத்தி, அகங்காரம் முதலியவற்றை செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிற நாங்கள் படித்தோமே வித்தியா தத்துவங்கள் என்று, கலை, வித்தை, அராகம் என்று அவை இருந்தால்தான் இவை இயங்கும். நான் சொல்வது உங்களுக்கு விளங்குது. அதாவது முதல் தூண்டுதல் செய்து இறைவன் அவற்றை இச்சை கிரியை ஞானம் என்ற அந்த பகுதி இருந்தால்தான் அதற்கு பிறகு அந்த கரணம் செயல்படும். அந்த கரணம் இருந்தால்தான் புறக்கரணம் செயல்படும். ஆகவே கரணங்களை 3ஆக பிரிக்கிறார்கள். புறக்கரணம், அந்த கரணம், உள்ளந்த கரணம் என்று 3ஆக பிரிக்கிறார். அதை பற்றி தான் இந்த பாடல் சொல்லுகிறது. பொருளுரை. வாயாதி சோத்ராதி, வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் ஸ்ரோத்திரம் முதலிய ஞானேந்திரியங்களும். ஞானேந்திரியம் உங்களுக்கு சொல்லியாகிவிட்டது.
செயல் கருவிகள், அறிவு கருவிகள் ஆகிய இந்த 11. வாயாதி சோத்ராதி புறத்து வாழ் கருவியாகும். புறத்து வாழ் என்று வர்றபடியால் 10 மனமகத்திலே இருக்கிற கருவி. ஆகவே மெய்வாய் கண்மூக்கு செவி, மற்றது வாக்கு பாதம் பாணி வாயு உபஸ்தம், இந்த 5 10 வெளியிலே இருக்கிற கருவிகள், உடம்பினுடைய வெளியிலே பூட்டப்பட்டிருக்கிற விஷயங்கள். வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் ஸ்ரோத்திரம் முதலிய ஞானேந்திரியங்களும் உடம்பின் புறத்தே தொழிற்படும் புறக்கருவிகளாகும். ஓயாத மனாதி ஒழிவில்லாது சலனப்படும் மனம் முதலாயின தத்துவ விஷயம் கவிதையாக ஆக்க வேண்டியிருக்கிறது. கவிதையில விழுகிற சொல்லுகளும் தத்துவ பொருளோட தான் இருக்கிறது. இப்ப பாட்டு தொடக்கம் என்ன? இந்த பாட்டு வாயாதி வாயாதி என்று வந்து விட்டது. வாயாண்டு வந்தது, அடுத்தது மாயா பாயா தாயாண்டு ஏதோ எதுக வர வேணும். அப்ப எதுகைக்கு என்ன போட்டார்? ஓயாதன்னு போட்டார். சும்மா வெறுமனே ஓயாத வாயா வந்தபடியா ஓயா போட்டார்ன்றா இல்லை. மனத்துக்கு அது ஒரு அடை, என்றைக்கும் அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அதனாலே ஓயாத என்ற சொல்லை போட்டு பாடுகிறார். நாங்கள் இன்னும் கவிதையாக இந்த தத்துவத்தை அனுபவித்து படிக்கவில்லை. அப்படி படிக்கிற ஒரு பருவத்துக்கு நாங்கள் வருகிற முதல் இது விளங்க வேண்டுமே. அது பிரதனை பாட்டுக்குள்ளே அனுபவிக்கிற பொழுது அதிலே இவர்களுடைய அந்த மொழியாற்றலையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓயாத மனாதி காய்த்து உணரும் உட்கருவி ஆகும். ஒழிவில்லாத ஆதி என்ற சொல் சேர்க்கப்படுற பொழுது முதலை சொல்லி மற்றவை அதனோடு தொடர்பு பட்டவை என்று அர்த்தம். ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது முழுவதும் சொல்ல தேவையில்லை. ஒன்றை சொல்லி அது போன்றவை என்று சொல்லதான் இந்த ஆதி என்ற சொல்லை சேர்க்க. மனாதி என்றால் மனம் முதலிய அந்த கரணங்கள். ஒழிவில்லாது சலனப்படும் மனம் முதலாயின அவ்வவ்விந்திரியங்களாலே தரப்பட்ட விடயங்களை உடம்பின் அகத்தே நின்று விடயிக்கும் உட்கருவிகளாகும். வெளியிலே இருக்கிற கருவிகள் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி காட்சியை பற்றுவது மட்டோடு அதுல வேலை முடிந்துவிடும். இப்போ என்னை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னை காண்கிறீர்கள் என்பதல்ல, நானாகிய காட்சி உங்கள் கண்ணாலே உணரப்படும். அவ்வளவுதான், அதோட முடிந்து போகும். நம்மளும் இதை விரித்து சொல்லி இருக்கிறேன். கண் காணுகிறது என்றால் காணுகிறது மட்டும்தான். இன்னதை காணுகிறது என்பது வேலை கண்ணுக்கு இல்லை. அது வெறும் சும்மா ஒரு காட்சியை உள்வாங்கும். அது உள்ளே போனோடனே அது மனம் அதை ஆராயும். மனம் ஆராய்ந்தால் அது ஆராய்கிறதிலே சோர்வு ஏற்படாமல் தூண்டுவதற்கு அகங்காரம் உதவும். அப்படி தூண்டி கொண்டிருக்கிற பொழுது அந்த உள்ளே அனுப்பின மனம் ஆராய்ந்து அனுப்பின செய்தியை பார்த்து புத்தி தன் பல பிறவி அனுபவங்களை வைத்து இது இன்னது என்று நிச்சயிக்கும். இதுதான் இந்த முறை. வெளியிலே இருக்கிற கருவி உள்ளே எடுத்து கொடுக்க இந்த உள்ளே இருக்கிற 3 கருவிகளுடைய துணையாக அந்த பொருள் நிச்சயிக்கப்படுகிறது. இதுதான் அந்த முறை. ஆகவே புறக்கரணங்கள் காட்சியை வாங்கி கொடுக்க, அகக்கரணங்கள் அந்த காட்சி இன்னதென்று நிச்சயப்படுத்தும் என்கிறார். ஒழிவில்லாது சலனப்படும் மனம் முதலாயின அவ்வவ்விந்திரியங்களாலே தரப்பட்ட விடயங்களை உடம்பின் அகத்தே நின்று விடயிக்கும் உட்கருவிகளாகும். ஆய்வார்கட்கு அவற்றின் உட்கருவி என்பர். ஆராய்வார்களுக்கு அராகமாதி, அதாவது அராகம் முதலியன அந்த கரணங்களின் உள்ளந்த கரணங்களாம் என்பர். பாருங்க, இங்கேயும் அந்த எதுகை அழகாபுரம் மாயா என்று போட்டவர். அடுத்தது இப்ப இங்க என்ன போடுகிறாருண்டா ஆய்வார்க்கு என்கிறார். புறக்கரணங்களும் அகக்கரணங்களும் இருக்கிறது நமக்கு புரியும். அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவி விளங்குகிறது, மனம் புத்தி அகங்காரம் இருக்கிறது சொன்னா விளங்குகிறது. அதுக்குள்ளே இருக்கிற கரணம் எல்லாருக்கும் விளங்காது, ஆய்வாருக்கு மட்டும்தான் விளங்கும். இந்த சொற்களை அமைத்திருக்கிற அழகை பாருங்கள். அப்ப இதுக்கு இது காரணமா இருக்கு. அப்ப இதுக்கு எது காரணம் என்று கேட்டால் அதுக்கு உள்ளே அந்த கரணங்களுக்கு உள்ளே இருக்கிற காரணம் அது எது? அராகம், நேதி, வித்தை, அராகம். இந்த கருவிகள் தான் இது செயல்படுவதற்கு காரணமானவை. ஆகவே அதை உள்ளந்த கரணங்கள் என்று சொல்வார்கள். அந்த கரணங்களுக்கு உள்ளே இருக்கிற கரணம்.
ஆராய்வார்களுக்கு அராகம் முதலியன அந்த கரணங்களின் உள்ளந்த கரணங்களாம் என்பர். மாயாள் தன் வயிற்று இவற்றால் ஆன்மா தொடக்குண்டு வாழும். மாயையினிடத்து உண்டாகிய இம்முத்திர கருவிகளாலும் உயிர் பந்திக்கப்பட்டு நிற்கும். அது உங்களுக்கு தெரியும். மாயையிலிருந்துதான் இந்த கருவிகள் எல்லாமே தோன்றுகின்றன. மாயையை சொல்கிற பொழுது சக்தி ரூபமாக அதை பேசுகிறது வழக்கம். ஏனென்றால் வெளிச்சம் தருகிறது அல்லவா? அது மலமாக இருந்தாலும் ஆன்மாவுக்கு ஒளி தந்து அனுபவங்களை தருகிறபடியால் மாயையை திரோதான சக்தியாக சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. அப்படி திரோதான சக்தியாக சொல்லப்படுறபடியால் அதை மாயை என்று சொல்லாமல் மாயாள் என்று சொல்கிறார். மாயையினிடத்து உண்டாகிய முத்திர கருவிகளாலும் உயிர் பந்திக்கப்பட்டு நிற்கும். முத்திர கருவி என்றால் புறக்கரணம், அகக்கரணம், உள்ளந்த கரணம். குறிப்புரை: அராகமாதி அவற்றின் உட்கருவியாகும். அந்த கரணங்களால் விடையக்கப்பட்டவற்றை அராகம் முதலியன ஆன்மாவின் இச்சா ஞான கிரியைகளுக்கு பொருத்துவன ஆதலின் அவை உள்ளந்த கரணம் எனப்பட்டன. எதுக்கு? செயல்பாட்டுக்கு, அதாவது இதால் அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயங்களை இந்த கருவிகளுக்கு பொருத்துகிறபடியால் அதற்கு உள்ளந்த கரணம் என்று பெயர். மாயாள் தன் வயிறு. மாயையர் கலக்குண்ட பாகத்தை வயிறாக உருவகம் செய்தார். அதுவே அசுத்த மாயா தத்துவம் எனப்படும். மாயையினுடைய கலக்குண்ட பகுதி சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று பிரிக்கப்படுகிறது. அதனையே நாங்கள் மாயையினுடைய தாய், அதனுடைய வயிற்றிலிருந்துதான் பிள்ளை பிறக்கும். ஆகவே அசுத்த மாயிலிருந்து பிரகிருதி மாயை பிறந்து பிரகிருதி மாயிலிருந்து தான் இவையெல்லாம் பிறக்கிற காரணத்தினாலே அதனை அதனுடைய தாயாக கருதி உபசரிக்கிறார். பொழிப்புரை: கண்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் உடம்பின் புறத்தே நின்று தொழிற்படும் புறக்கருவிகளாம். மனம் முதலிய அந்த கரணங்கள் இந்திரியங்களாலே தரப்பட்ட விடயங்களை உடம்பின் அகத்தே நின்று விடையிக்கும் உட்கருவிகளாம். அராகாதிகள் அவ்வாறு விடையிக்கப்பட்டு வந்த பயனை ஆன்மாவின் அறிவிற் பொருத்தும் உள்ளந்த கரணங்களாம். இம்முத்திர கருவிகளாலும் உயிர் பந்திக்கப்பட்டு நிற்கும். இந்த 3 கருவிகள் கொண்டுதான் உலகம் 3 கருவிகளோடு தொடர்பு பட்டு நின்றுதான் உலக அனுபவங்களை பெறுகிறது என்கிறார். பாடல் 153 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு: ஆன்மாவை பந்திக்கும் கருவிகளின் வகை. வாயாதி சோத்ராதி புறத்து வாழ் கருவியாகும். ஓயாத மனாதி காயத்து உணரும் உட்கருவியாகும். ஆய்வார்கட்கு அராகமாதி அவற்றின் உட்கருவி என்பர். மாயாள் தன் வயிற்று இவற்றால் தொடக்கொண்டு வாழும் ஆன்மா. பொழிப்புரை: கண்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் உடம்பின் புறத்தே நின்று தொழிற்படும் புறக்கருவிகளாம். மனம் முதலிய அந்த கரணங்கள் இந்திரியங்களாலே தரப்பட்ட விடயங்களை உடம்பின் அகத்தே நின்று விடையிக்கும் உட்கருவிகளாம். அராகாதிகள் அவ்வாறு விடையிக்கப்பட்டு வந்த பயனை ஆன்மாவின் அறிவிற் பொருத்தும் உள்ளந்த கரணங்களாம். இம்முத்திர கருவிகளாலும் உயிர் பந்திக்கப்பட்டு நிற்கும். இந்த தொகுப்பருத்தரம் வாசியுங்கள். விஷயம் சொல்ல வேணும். கண்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் உடம்பின் புறத்தே நின்று தொழிற்படும் புறக்கருவிகளாம். இந்த 10 ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் ஆகிய 10 வெளியிலே பூட்டப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து விஷயத்தை உறிஞ்சி உள்ளே அனுப்புகிறது. சரி. மனம் முதலிய அந்த கரணங்கள் இந்திரியங்களாலே தரப்பட்ட விடயங்களை உடம்பின் அகத்தே நின்று விடையிக்கும் உட்கருவிகளாம். இது உள்ளே அனுப்ப அதுதான் இந்த விஷயங்களை தீர்மானித்து இன்னது என்று தீர்மானிக்கிற வேலை அந்த கரணங்களுக்கு உரியது. அராகாதிகள் அவ்வாறு விடையிக்கப்பட்டு வந்த பயனை ஆன்மாவின் அறிவிற் பொருத்தும் உள்ளந்த கரணங்களாம். உள்ளந்த கரணங்களினுடைய வேலை என்ன? அதைத்தான் சொல்ல விரும்பினேன். வெளியில இருக்கிற 10 விஷயத்தை உறிஞ்சும், உள்ளுக்கு இருக்கிற அந்த 3 அந்த விஷயத்தை விளங்கி அனுபவிக்கும். அப்போ உள்ளந்த கரணங்களினுடைய வேலை என்னவென்றால் இது இன்ன பொருள்
என்று நிச்சயித்து, அந்த நிச்சயித்தோன வருகிற இன்பம் துன்பம் மயக்கம் என்ற அந்த 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 தன்மை இருக்கிறதே, 10ஆலே 10 விஷயங்கள் உள்வாங்கப்படுகின்றன. 3னாலே அது பகுக்கப்படுகின்றன. பகுக்கப்படுற பொழுது ஒரு ஒரு அனுபவம் ஏற்படும். இந்த அனுபவம் எங்கே ஏற்படும் என்றால், கருவிகளுக்கல்ல அனுபவங்கள். கருவிகள் சடங்கள், அதுக்கு அனுபவம் இல்லை. இந்த கருவிகளாலே பிரிக்கப்பட்டவுடனே உயிருக்கு அனுபவம் ஏற்பட வேண்டும். கருவிகளிலேயே செயல்கள் நடந்து கொண்டிருந்தால் உயிருக்கு என்ன பயன்? அப்போ இந்த கருவிகளாலே ஏற்படுகிற அந்த அனுபவங்களை உயிரோடு பொருத்துகிற வேலைதான் உள்ளந்த கரணத்தினுடைய வேலை. அதை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். புறக்கருவிகள் காட்சியை வாங்கி கொடுக்கும், அகக்கருவிகள் காட்சியை நிச்சயித்து அது இன்ப துன்ப மயக்கமாக ஆக்கும். அந்த இன்ப துன்ப மயக்கத்தை உயிரோடு பொருத்துகிற வேலை உள்ளந்த கரணத்துக்கு உரியது. இது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முடிச்சிருக்கீங்க, மறுவாசிப்பு முடிச்சிருக்கீங்க. அடுத்த பாடல் போலாங்க. அடுத்த பாடல் என்ன தலைப்பு சொல்லுங்க? தன்மாத்திரைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் புரியட்டக உடம்பும். அதை அடுத்த வகுப்புல படிப்போம். நன்றி. இப்பொழுது கேள்வி நேரம். கேள்விகளை கேட்க விரும்பும் நண்பர்கள் உங்கள் கைகளை உயர்த்தலாம். ஐயா வணக்கம். இந்த கடைசி பாடல்ல இந்த புறக்கருவிகள் 10 தத்துவங்கள் தெரியுது. அந்த கரணங்கள்ல 4ல நீங்க 3 சொன்னீங்க, சித்தம் இல்லாத 3 தத்துவங்கள் சொன்னீங்க. இந்த உள்ளாந்த கரணங்கள் சொல்லுது வித்யா தத்துவங்கள்ல இருக்க 5ங்களா? கலை, வித்தை, அராகம். ஏன்னா இங்க ஆய்வாளருக்கு அராகம் ஆதி அப்படின்னால இந்த உள்ளாந்த கரணங்கள்னு சொல்றது என்ன தத்துவங்கள் ஐயா? அது 3 உயிரினுடைய அறியுந்தன்மைக்கு காரணமாகிய கலை, வித்தை, அராகம், அறிகிற தன்மை உள்ளவை. இது காட்ட, இது நிச்சயிக்க, அது உயிராலே அறியப்படுவதற்கு காரணமா இருக்கிறபடியால் அது 3ம் தான் நாங்கள் அந்த உள்ளந்த கரணங்கள் என்று சொல்லுகிறோம். வித்தை, அராகம், கலை, வித்தை, அராகம், அது 3ம் தான் உள்ளந்த கரணம். சரி. என்ற காலமும் நியதியும் அறியுவதற்கு வரையறுக்கப்பட்ட வரையறைகளே தவிர அவை அறிபவை அல்ல. அறிவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த 3ம் தான். ஆகவே இதைத்தான் நாங்கள் உள்ளந்த கரணங்கள் என்று எடுக்க வேண்டும். நன்றி. ஏன்னா அது கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தது. டாக்டர் மேகலா. திருச்சிற்றம்பலம். வணக்கங்க. வணக்கம். நான் படித்தது மட்டும் ஒரு 2 கருத்தை பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேங்க ஐயா. ஐயா, இந்த வசன கமன தானம், அதுல தானம் கைக்கு ஐயா ஏற்றல் இடுதல் 2 தொழில்கள் இருந்தாலுமே ஏற்றலை விட இடுதல் சிறப்பா இருக்குமே அப்படிங்கறதுனால இடுதலை முக்கியமா முதல்ல போட்டாங்க அப்படிங்கறதுனா வகுப்புல கேட்ட நினைவு இருக்குதுங்க ஐயா. அந்த விஷயத்துக்கு நயம் சொல்றாங்க. ஏன் ஒன்றை சொல்லுது ஏற்றல் இடுதல் என்ற 2ல விடுதலை சொன்னதுக்கு காரணம் பண்றது ஏற்பதை விட விடுதல் சிறந்ததுன்றபடியா சொன்னதாக அவங்க ஆசிரியர் சொல்றது நல்ல பொருத்தமான நயம். அது ஒன்றை சொல்லுகிற பொழுது மற்றொன்று அதனுடைய பகல் என்றால் இரவு உணரப்படும், மாறி என்றால் கோடை உணரப்படும். அதுபோல இடுதல் என்றால் ஏற்றலும் உணரப்படும் என்பதாலும் சொற்றுருக்கம் கருதியும் சொல்லி இருக்கலாம். ஆனால் அது இடுதல் என்பது சிறப்பு என்பதால் அதை வரிசை கருதி அதை முன் சொல்லி இருக்கிறார் என்பது நல்ல ஒரு நயப்பான விஷயம். அதுக்கு அடுத்துங்க ஐயா, இப்போ கேட்ட சரவணன் சார் சொன்னது நீங்க சொன்னது மிக அருமையா இருந்ததுங்க ஐயா. உள்ள அந்த கரணம் கலை செயலையும் கிரியையும் வித்தை அறிவையும் அராகம் இச்சையையும் எழுப்பக்கூடிய தூண்டுதல் கருவிகள் உள்ள அந்த கரணம். ஆகவேதான் ஒரு விடயத்தை கருவிகளாலே உள்வாங்கி அந்த கரணங்களாலே நிச்சயிக்கிற பொழுது அது உள்ளே போகிற பொழுதுதான் அது ஒன்று செயல் ரூபமாக அது உணரப்படும், அல்லது அறிவு ரூபமாக உணரப்படும், அல்லது விருப்ப ரூபமாக உணரப்படும். ஆகவேதான் அந்த 3ம் அந்த கரணங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கரணங்களுக்கு பிரிக்கப்படுகின்றன.
ஆமாங்க, அந்த உள்ளந்த கரணங்கள் தான் உயிரினுடைய அறிவுக்கு மிக நெருக்கமான கருவிகள்னு சொல்லுவாங்க ஐயா. உண்மை. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி. நல்ல காலம் நம்முடைய இந்த ஆச்சாரியர்கள் நூல்களை அமைத்தபடியால் நாங்கள் இதை படிக்கிறோம். இல்லாவிட்டால் நாம தனியா இருந்து இதை பற்றி எப்பயாவது சிந்தித்திருப்போமா? இது உண்மை வாய்கள் மூக்கு செவி உள்ளந்த கர்ணங்கள் இருக்கு, அதுக்கு அந்த கர்ணங்கள், அதுக்கு உள்ளந்த கர்ணங்கள் எல்லாம் நாங்க இப்ப சும்மா இருந்தால் அடுத்த சினிமா என்ன வருது அல்லது விஜய் அடுத்ததா என்ன செய்யப்படாதுன்றதை பற்றி தான் சிந்திச்சு கொண்டிருந்து இருப்போம். இப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்மை ஆன்ம சிந்தனைக்கு உட்படுத்துவதற்காக, அவர்களுக்கு இந்த நூல் எழுதுவதாலே ஒரு பயனும் இல்லை. அவர்கள் இதையெல்லாம் உணர்ந்தவர்கள். நூலாக சொல்ல வேணும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை. அவர்கள் விளங்கிவிட்டு போயிருக்கலாம். பின்னாலே வரப்போகிற நம்மை போன்ற உயிர்களும் இதை விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நூலாக்கி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு கருணை இருந்த நூல் படிக்கவே இவ்வளவு கஷ்டமாயிருக்கிறது. இதை எழுத இவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். இந்த சிரமத்தை அவர்களுக்கு இந்த சிரமத்தாலே என்ன பயன்? அவர்கள் அதை உணர்ந்தவர்கள். அதை உணர்ந்த பிறகும் தங்கள் உயிர் நிலையிலே அவர்கள் உயர்ந்த பிறகும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு இதை சொல்லி வைத்திருக்கிறதால் தான் இந்த நூல்கள் எல்லாம் அருளி செய்யப்பட்ட நூல்கள் என்று சொல்லப்படுகின்றன. அருளி செய்யப்படுவதென்றால் அன்பு அருள் உங்களுக்கு தெரியும். எல்லா உயிர்களும் உயிரடைய வேணும் என்ற அருளாலே செய்யப்பட்ட நூல்கள். இந்த புத்தகத்தை அடித்து இப்ப நாங்க விற்கிற மாதிரி விற்று அவர்கள் காசு எடுத்திருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த நூலாசிரியர்களுக்கு நாங்கள் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம், அந்த அந்த உண்மையை உணர வேணும். ஒவ்வொரு தரமும் இந்த புத்தகம் திறக்கிற பொழுது மூல உபதேசித்த தட்சிணாமூர்த்தியை, அவராடை பெற்ற உபதேசத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த அகச்சந்தனாச்சாரியார்களை, அதை வாங்கி வழியிலே சொன்ன புறச்சந்தனாச்சாரியார்களை, அதை நமக்கு விளக்கம் செய்த ஆசிரியர்களை எல்லாம் வணங்குவதற்கு காரணம் இறைவனுடைய கருணை தான் அப்படியே படிப்படியாக இறங்கி நம் வரைக்கும் வந்து நிற்கிறது. ஆகவே இதை தொழுகிற பொழுது அந்த மூலமாகிய இறைவனை நினைந்து 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 படித்தால் எல்லாம் தானாக வெளிச்சமாகும். அதை புரிந்து கொள்ளலாம். வெறும் புத்தி அறியும் கருவியை தவிர அதற்கு கருவிதான், அதுக்கு ஒளி தர வேண்டியது இறைவன் தான். அதை நினைத்து படித்தால் சித்தாந்தத்தாலே ஆணவம் உண்டாகாது, அன்புதான் உண்டாகும். நன்றி ஐயா. திரு லக்ஷ்மணன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப ஆன்மா நல்ல ஆன்மாவா இருந்தா முக்தி அடைஞ்சிருது, இல்ல கெட்ட ஆன்மாவா இருந்தா அது அந்த கண்மை வினை பாக்கி இருந்ததுன்னா மறுபிறப்பு எடுக்கும். அதுதானே என்னுடைய சின்ன தவறு. ஆன்மாவிலே நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா என்று இல்லை. சரி. ஆன்மா என்பது ஆன்மாதான். ஓகே. என்னவென்று கேட்டால், இந்த ஆன்மா பக்குவப்படாமல் இருக்கிற பொழுது கெட்ட ஆன்மா, பக்குவப்பட்டு விட்டால் நல்ல ஆன்மா. சரி ஐயா. காயாக இருக்கிற பொழுது புளிக்கிறதும் அதே மாங்காய் தான், பழுத்த பிறகு இனிப்பதும் அதே மாங்காய் தான். ஆகவே மாங்காய் ஒன்று, பழுக்காதபடியால் புளித்ததை தவிர புளிப்பு அதனுடைய இயல்பல்ல. பழுக்க தொடங்கினே இனிக்கிறது. ஆகவே இந்த ரெண்டும் ஆன்மாவினுடைய செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து. சரி ஐயா. இப்போ அந்த மாதிரி ஒரு அப்ப ஆன்மாவுக்கு ஒரு புவனம் இருக்குமா? அந்த ஏதோ புவனத்துல வாழ்வாங்களா? ஆன்மா மறுபிறப்பு எடுத்துருச்சுன்னா அந்த ஆன்மா இருக்காது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு எங்க தகப்பனார் இறந்துட்டார். இப்ப தகப்பனார் மறுபிறப்பு எடுத்துட்டாருன்னா அவரு அந்த ஆன்மா இருக்காது இல்ல? இட் வில் நாட் எக்ஸிஸ்ட். இல்லை, அந்த ஆன்மா என்பது நீங்கள் அதை ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆன்மா என்பது இந்த உடம்புக்குள்ளே போடப்பட்டிருக்கிற ஒரு பொருள். ஆமா. இன்னும் சொல்ல போனால் ஆன்மா இயங்குவதற்காக அதற்கு உபகரிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் உடம்பு. ஒரு மரணத்திலே அந்த உபகரிக்கப்பட்ட விஷயம் அழிகிறதே தவிர உயிர் அழிவதில்லை. உயிர் என்றது நான் இங்கே ஆன்மா அழிவதில்லை. அது என்ன செய்யும் என்று கேட்டால், வினைப்பயன்கள் எச்சம் இருந்தால் அதை திருப்பி அனுபவிக்க வேண்டும். ஆமா. அனுபவிப்பதற்கு இன்னொரு உடம்பு தேவை. ஆகவே அந்த உயிர் இன்னொரு உடம்புக்குள்ளே போகும். அந்த உடம்பை வைத்து அது அனுபவிக்க வேண்டிய விஷயம் எதுவோ, அது நன்மை தீமையை பொறுத்தளவிலே அதற்கு ரொம்ப உயர்ந்த தர்மங்கள் எல்லாம் செய்து ஒரு உயர்ந்த அனுபவம் பெற வேண்டுமானால் அந்த அனுபவம் பெறத்தக்க ஒரு புவனத்துக்கு போகும்.
எல்லாம் இந்த இடத்திலே வரும் என்று இல்லை. அது அதனுடைய தகுதிக்கேற்ப கீழையும் போகும் மேலையும் போகும். புவனங்கள் 14 புவனங்கள் என்று சொல்லுகிறோம். மேலுலகம் கீழுலகம் என்று இருக்கிறது. ஆகவே அனுபவத்துக்கேற்ற புவனங்களுக்கு அது அனுபவத்துக்கேற்ற உடம்பை பெறும், அனுபவத்துக்கேற்ற புவனத்தை பெறும். ஆகவே உங்க தந்தை இறந்து விட்டார் என்றால் இந்த பிறப்பிலே உங்களுக்கு அவர் தந்தை. அதனால்தான் நம் தமிழ் நான் முன்பும் சொல்லியிருப்பேன், தந்தையார் தாயார் என்று சொல்லுகிறோமே, அதிலேயே கேள்வி இருக்கிறது. தந்தை யார், தாயார். இந்த பிறவியிலே அந்த உயிர் உங்களுக்கு தந்தையாக வந்தது, அவ்வளவுதான். அதுக்கு இன்னொரு பிறவி பொருள்படுது, அது இன்னொரு உயிருக்கு தந்தையாகும். ஆகவே அந்த ஆன்மா அழியவில்லை, அதில் உடம்பு தான் அழிந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆராயும் இடத்தில் இந்த பாட்டில் வர்றோம்னே ஆராய்ந்தால் உடம்பும் அழிவதில்லை. ஏனென்றால் உடம்பு பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றியது. உடம்பு அழிகிற பொழுது உடம்பு என்ற அந்த வடிவம் அழிகிறதே தவிர எந்த மூலத்திலே இருந்து தோன்றினதோ அந்த மூலத்துக்குள்ளே அது போய் ஒடுங்கிவிடும். ஆகவே அதனால்தான் நாங்கள் இந்த நெருப்பிலே எரித்து சாம்பலை நீரிலே போட்டு அது எரிகிற பொழுது ஆகாயத்துக்கு போய் மண்ணுக்கு போய் இதெல்லாம் பஞ்சபூதங்கள்ல இருந்து பெறப்பட்டதை பஞ்சபூதங்களுக்கு பகிர்ந்தளிப்பது தான் இந்த மரணத்துக்கு பிரதான கிரிகையினுடைய வேலை. ஆகவே ஒன்றுக்கும் அழிவில்லை, உடம்பும் அழிவதில்லை, அழிவதில்லை, எல்லாம் இருக்கிறது. இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, இப்ப இங்க உள்ள அரசியல் சூழ்நிலை சில பேர் பண்றதை பத்தி அந்த ஆன்மா உன்னை மன்னிக்காது அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஆன்மா இல்ல இருக்குதா, அதுக்கு அது எப்படி மன்னிப்பு, அதுக்காக சொல்ல கேட்டேங்க. ஆமா, அந்த அனுபவம் பெறுக ஒரு உயிருக்கு நாம் துன்பம் செய்கிற பொழுது அந்த துன்பத்தை அனுபவமாக பெறுவது உயிர்தான். ஆகவே அந்த துன்பம் செய்தவர்களை அந்த ஆளலிலே அந்த ஆன்மாதான், அந்த அனுபவம் பெறுகிற ஆன்மாதான் மன்னிக்க வேண்டும். அதனாலேதான் உலகியலாக ஆன்மா மன்னிக்காது என்று சொல்லுகிற வழக்கத்தை வைத்திருக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் லோகா கட்டார்ல இருந்து பேசுறேன் ஐயாவோட. நான் ஐயாவோட இந்த உயர்வல்லுவ வகுப்புல கடந்த 7 வருஷமா இந்த உயர்வல்வத்தை படிச்சு பயன்படுறேன். ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். ஓமையா, நான் இந்த சொந்த ஊர் ஸ்ரீலங்கா காரைநகர் யாழ்ப்பாணம். இப்ப இந்த வள்ளுவர் மேல உள்ள பற்றாளன் எங்க ஊர்ல காரைநகர் பிரதேச சபையின் அனுமதி பெற்று திருவள்ளுவருக்கு 5 அடி சிலை ஒன்று வச்சிருக்கிறேன். அடுத்த மாசம் முடிவில் அந்த சிலை துறப்பு விழா செய்யறதுக்கு எதிர்பார்த்திருக்கேன் ஐயா. நல்ல பிரமாண்டமா செய்திருக்கேன். நான் ஐயா ஆசீர்வாதம் பெறுவேன் நான் இலங்கைக்கு வரும்போது. ஓகே, நான் ஒரு முறை ஐயாவோட ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஓம் ஓம் என்று சொல்ற பொழுதே எங்க ஊர்க்காரர்ன்றது எனக்கு தெரிந்து விட்டது. உங்களுடைய காரைநகர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஊர். அங்கே ஒரு காலத்திலே சைவம் வளர்க்கிற ஊராக யாழ்ப்பாணத்திலே காரைநகர் இருந்திருக்கிறது. போர் காரணமாக இன்றைக்கு அங்கே மக்கள் தொகை குறைந்து விட்டாலும் இப்பொழுதும் அவர்கள் அப்படித்தான் செயல்படுகிறார்கள். நீங்கள் திருவள்ளுவரை அங்கே சிலை வைத்து செய்வது என்பது ஒரு பெரிய காரியம். அதுக்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் முயற்சி சிறக்க வேண்டும். என்ற சகோதரங்கள் அதுக்கு உதவி செய்தவன். நான் ஐயாவோட வகுப்புல இந்த பங்கு பெற்று ஐயா இந்த திருக்குறளை படிக்கிறேன்னு சகோதரங்கள் எல்லாரும் உதவி செய்துதான் இந்த அறப்பணியை செய்ய முடிந்தது. நன்றி நன்றி ஐயா. நன்றி சந்தோஷம் சந்தோஷம். அவரை பற்றி கூடுதலா ஒரு விவரம் சொல்லணுங்க ஐயா. அவர் அந்த திருவள்ளுவர் சிலைய விஜிபி சந்தோஷம் மூலமா வாங்குறதுக்கான முயற்சி பண்ணாரு. பட் அங்கிருந்து அது தாமதமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்ற மாதிரி அவருடைய சகோதரர்களுடைய துணையோட அவரே அதை உருவாக்கி நிர்மாணம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கருங்கல் சிலையா இல்ல, இப்ப சீமேந்த சிலை தானே. இப்ப அங்க இந்தியாவில இருந்து வந்துதான் அந்த ஆணையரவு நடராஜ சிலை செய்த ஆசாரிமார் தான் அந்த சிலையை செய்தாங்க. நல்ல பிரமாண்டமா இருக்கு. நான் உங்களுக்கு படங்கள் பின்பு நன்றி 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 ஐயா. இந்த கருவிகள் பத்தி சொல்லும் போதுங்கய்யா, இந்த அறிவு கருவிகள் உணர்வு கருவிகள்னு பிரிக்கணுமா? இப்போ அறிவுங்கிறது புத்தி சார்ந்த விவரங்களை உள்வாங்குது.
மனது, மானதம், மனிதன் இதெல்லாம் நீங்க விளக்கி சொல்லியிருக்கீங்க. மனம்ங்கிற கருவி வந்து உணர்வை உள்வாங்கக்கூடிய ஒரு கருவி. உணர்வு இருப்பதனாலதான் மனிதனுங்கிற பெயர் வந்தது அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த உணர்வுங்கிறது வெளியிலிருந்து கருவிகள் மூலமா வருகிற விவரங்களை ஆராய்ந்து அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவமா, அல்லது அது உள்ளந்த கர்ணங்களால உந்தப்பட்டு ஏற்படுகிற சலனங்களால் தோன்றுகிற உணர்வா? சுருக்கமா சொன்னால் உங்க கேள்வி சரி. புறக்கரணமும் அந்த கரணமும் என்ன செய்கிறது என்றால் விடயங்களை நமக்கு காட்சிப்படுத்துகிறது. உள்ளந்த கரணம் அதை உணர்வாக்கி உயிரோடு பொருத்துகிறது. அங்கேதான் உணர்வுக்கு வேலை. அதனாலேதான் அறிவோடு நின்று விட்டால் ஒரு பயனும் இல்லை, உணர்வாக வேண்டும். என்றால் உயிருக்கு பயன் செய்வது உணர்வு தான், அறிவல்ல. அறிவு புறக்கரணங்களையும் அந்த கரணங்களோடையும் அறிவின வேலை முடிந்து போய்விடும். அதனாலே நமக்கு அதனாலே பெறப்படுகிற உயிர் தான் அதை உணர்வாக்கி உயிர் பெற வேண்டும். நீங்கள் காட்சி பிரமாணம் படிக்கிற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் 4 வகையா காட்சியை பிரித்தோம். அதாவது வாயு காட்சி, பிறகு மானத காட்சி, பிறகு தன்வேதனை காட்சி என்று ஒன்று படித்தோம். தன்வேதனை காட்சி என்றால் இந்த காட்சிகளாலே பெறப்படுகிற அந்த அனுபவம், அதுதான் தன்வேதனை. அந்த தன்வேதனை தான் உயிரோடு காட்சிகளை ஒன்றப்படுவது அல்லது ஒன்றப்படுவது. அந்த ஒன்றப்படுவதற்கு காட்சி உணர்வாக மாற வேண்டும். காட்சியாக உயிரோடு ஒட்டாது, உணர்வாகத்தான் அந்த காட்சிகள் உயிரோடு ஒட்டும். அதனாலேதான் நாங்கள் எப்பொழுதும் நாம் பெரியவர்கள் அறிவை விட உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அறிவு வெளியில மட்டும் வேலை செய்யும், அது வெளிவீதி திருவிழா தான் அதனுடைய வேலை. மூலஸ்தானத்திலே கொண்டு போய் அதை சேர்க்கிறது உணர்வு தான். அதனாலேதான் சொல்லிய பாட்டின் சொல்லுவார், பொருள் அறிந்து சொல்லுவார் இல்லை. அறிந்தால் அது பிரசங்கம் பண்ண உதவும், அவ்வளவுதான் அதனுடைய பிரயோசனம். உணர்ந்தால்தான் உயிர் உய்யும். இங்கேதான் அந்த அறிவுக்கும் உணர்வுக்குமான வித்தியாசத்தை காட்டுறோம். ஜெயராம் கை வச்சிருக்கிறார். ஜெயராம் ஐயா, ஒரு சின்ன டவுட் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்றது கேக்குதுங்களா? ஐயா, இப்போ காலம், நீதி, கலை, வித்தை, ஆராகமனம் படிச்சிருக்கோம். காலம் வந்து இப்போ எடுத்துட்டா அது ஒரு டைம் கொடுக்குதுன்னு சொல்றேன். இப்போ நம்மளுக்கு பிறவி மேல பிறவி வந்துகினே இருக்கா? வந்து இருக்கிறப்போ ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு காலம் வருமா? ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு காலம் நியமிக்கப்பட்ட பிறகு, நியதி நியமிக்கப்பட்ட பிறகுதான் உயிர் உலகத்திற்கு வருகிறது. காலமும் நியதியும் நியமிக்காமல் இறைவன் உயிர் அனுபவத்தை வகுத்து தருவதில்லை. ஆகவே எந்த பிறவி என்றாலும் அந்த பிறவியிலே இவ்வளவு காலம்தான் நமக்கு பிறவி என்பது நிச்சயிக்கப்பட்டுத்தான் நாங்கள் வருகிறோம். நாம் நம் அறியாமையினாலே என்ன செய்கிறோம் என்றால் அந்த காலத்தை நீட்டிக்க முயற்சிக்கிறோம். அந்த எக்ஸசைஸ் செய்தோம், இந்த சாப்பாடு சாப்பிட்டோம், மருந்து குடித்தோம் என்று. அதெல்லாம் உலகியல் மயக்கங்கள். ஆனால் நீங்க என்ன செய்தாலும் வகுக்கப்பட்ட காலம்தான் உங்களுடைய வாழ்வு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம் ஐயா. காலம்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெர்மனண்டா பிக்ஸ் பண்றது கிடையாது. காலம்ன்ற அந்த தத்துவத்துல இவ்வளவு காலம் தான் இந்த உயிர் இருக்குன்றது பிக்சிங் கிடையாது. ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு காலம் வருது, அது நீண்டு கொண்டே போகும், அந்த முடிகிற வரைக்கும் நீண்டு கொண்டே போகும் அப்படின்னு. ஒவ்வொரு பிறவிக்கும் காண காலம் தனித்தனியானது. ஒரு பிறவியினுடைய காலம் தான் அடுத்த பிறவிக்கு என்பது இல்லை. இந்த பிறவியிலே நாம் எவ்வளவு, இப்ப நீங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்கள். நீங்கள் ஒரு வேலையாளை கூப்பிட்டு வேலை கொடுக்க போகிறீர்கள். இவ்வளவு வேலை என்பதற்கு ஏற்ப காலம் நியமிப்பீர்கள். இன்றைக்கு நீங்க அரை நேரம் வேலை செய்தால் போதும் என்றால் இவ்வளவுதான் வேலை வீட்டிலே இருக்கிறது, இவ்வளவுத்தையும் செய்துவிட்டு போ, அல்லது 2 மணி நேரம் வேலை செய்தால் போதும். வேலைக்கேற்ப காலம் தீர்மானிக்கப்படும். அதுபோல பக்குவப்பட்ட உங்களுடைய வினை, அனுபவத்துக்கு வரக்கூடிய வினைக்கேற்ப அதை அனுபவிக்கத்தக்க காலம் தீர்மானிக்கப்படும். அதிலேயும் அப்போ வினைக்கேற்ப காலம் தீர்மானிக்கப்படுகிறதுனா இப்ப வேலைக்கேற்ப நேரம் ஒதுக்குறீர்கள். சரி, இன்றைக்கு இப்ப 2 மணி நேரம் வேலை செய், மதியானம் வரையும் வேலை செய், சாயந்தரம் வரையும் வேலை செய்யும்போது இதுல ஒரு எல்லை இருக்கிறது. அப்ப வேலைக்கேற்ப நேரம் என்றதுக்காக இன்னும் 1 மாச வேலை இருக்கிறது ஒன்றா செய்ய என்று ஒருத்தரும் சொல்றது இல்லை. அதுபோலத்தான் இறைவனும் பக்குவப்பட்ட வினைகளை தொகுக்கிற பொழுது
அதற்கேற்ப காலம் கொடுப்பான். அது சில நேரத்திலே கூடும் குறையும் இருக்க. அந்த பக்குவப்பட்ட வினைக்கேற்ப அந்த கால வெள்ளை கூடும் குறையும். அதனால்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுள் அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆயுள் முடிந்து விட்டது என்றால் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய வேலை முடிந்து விட்டது என்று அர்த்தம். நன்றி, வணக்கம். என்றால் வேலை முடிந்தால், ஒரு வேலையை தந்து வேலை முடிந்து விட்டால் நிம்மதி வருமா கவலை வருமா? நிம்மதி. எங்களுக்கு எல்லாம் கவலை தான் வருகிறது. பற்றின் காரணமாக இப்ப எங்களுக்கு பிறவி முடிஞ்சது என்றால் வேலை முடிஞ்சது என்று அர்த்தம். அப்பா இனி நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்க வேணும். நாங்கள் இந்த உலகப் பற்றுகளை உண்டாக்கி மாயை செய்கிற மயக்கத்தினாலே மரணத்தை துன்பமாக நினைக்கிறோம். இல்லை என்றால் ஒரு எடுத்துக்கொண்டு வந்த வேலை முடிஞ்சது, ஆபீஸ் முடிஞ்சது, வீட்டுக்கு போன்ற சந்தோஷமா தான் போக வேண்டும். அப்படித்தான் மரணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றிங்க ஐயா. ஸ்ரீராம் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. இப்ப நீங்க முன்னாடி இந்த 4 காட்சிகள் சொன்னதுல இன்னைக்கு இந்த உள்ளந்த கருவிகளோ அதை மேப் பண்ணாம தன்வேதனை காட்சி, யோக காட்சியும் உள்ளந்த கருவிகளின் வேலையாக எடுக்கலாமா? இல்ல அது வந்து அந்த கருவிகளோட மூன்றும் சரி. யோக காட்சி என்பது அது கொஞ்சம் வித்தியாசமானது. யோக காட்சி என்றால் என்னவென்றால் கருவிகள் இன்றி ஆன்மா வியாபகத்தினாலே அறிவது, அதுதான் காட்சி. மற்ற 3 காட்சிக்கும் என்ன கரணங்களாலே அறிவது, அடுத்து அது என்னென்ன 3 காட்சி? வாயுக்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. இவையெல்லாம் புறக்கரணம், அகக்கரணம், உள்ளந்த கரணத்தினாலே அறியப்படுவது. இங்கே அப்ப கருவித்துணையோடு அறிகிற காட்சிகள் தான் இந்த 3. யோக காட்சி என்பது கருவியினுடைய துணை இல்லாமல் அறியும் ஆன்மாவே தன்னை வியாபித்துக் கொண்டு அறிதல். ஆகவே அது மட்டும்தான் மற்ற 3 நீங்க சொன்னது போல இந்த 3னுடைய தொடர்பு பட்டு அறிவது, கருவி தொடர்போடு அறிவது. இல்லைங்க, அது தனிப்பட்டு மேப் பண்ணணும்னா தன்வேதனை காட்சியை உள்ளந்த கரணத்தோட மேப் பண்ணலாமான்னு கேட்கிறேன். அப்படித்தான் பண்ண வேணும். அதுதான் அதை உயிருக்கு அனுபவத்தை உண்டாக்கி கொடுப்பதுதான் தன்வேதனை. புரியுது. ஆகவே அதுதான் அந்த உள்ளந்த கரணத்தினுடைய காட்சியாக தன்வேதனை காட்சியை சொல்லுவேன். அதான் இந்த யோக காட்சி மட்டும் வேறுபட்டது. புரியுது. கருவிகளுக்கு அப்பாற்பட்டது. நன்றி. அதாவது யோக காட்சி வந்து சுத்தமாயை பகுதிக்கு போயிடுது. சுத்தமாயை அங்கேயும் கூட இல்லை, அப்படி கூட சொல்ல முடியுமா எனக்கு தெரியவில்லை. வேண்டும் ஆன்ம ஞானம் வரப்போ வரும். மாயை தொடர்பில்லாமலே, மாயை தொடர்பு தான் நமக்கு கருவி தொடர்பு இல்லாமலே ஆன்மாவுக்கு இயல்பான ஒரு அறிவு சக்தி உண்டு. அந்த இயல்பான அறிவு சக்தியை மலம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. முத்தி நிலையிலே அந்த மலம் நீங்கின பிறகு அந்த கட்டுப்பாடு நீங்கினோடனே உயிர் தானாக எல்லா இடமும் விரியும். உயிருக்கு இருக்கிற அறிவுத்தன்மையாலே எங்கும் நடக்கிறவற்றை அது தானாக அறியும். ஆகவே அது முத்தி நிலை காட்சி என்றுதான் அதை கொள்ள வேண்டும். முத்தி நிலையிலே காட்சி உண்டா என்று கேட்டால் உண்டு. எப்படி என்று கேட்டால் முத்தி நிலையிலே அதை எப்படி காட்சி காணும் என்றால் அதில் ஒட்டாமல் நின்று காட்சி. நாங்கள் அதனால் ஜீவன் முத்தர்கள் என்று சொல்லுகிறோமே. அப்ப அந்த ஜீவன் முத்தர்களுக்கு காட்சி உண்டுட்டால் காட்சி உண்டு. ஆனால் அது உயிரிலே ஒட்டாமல் நிற்கும். அதனாலேதான் அவர்களாலே எல்லாம் அறிய முடிகிறது என்று சொல்கிறார். அதாவது 36 தத்துவங்களை தாண்டிய நிலைன்னு எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா ஆமா. நன்றி. இதை பத்தி முதல்ல சொல்லும்போது கூட நீங்க மணிவாசகர் பாட்டை சொல்வீங்க, கண்ணாலே கண்டேன் அப்படிங்கிற ஒரு. நன்றிங்க ஐயா. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.